என்ன நேயர்களே, கௌதம் கருணாநிதியோட அடுத்த படைப்புக்கு ரெடி ஆயிட்டீங்களா? எஸ், கதையோட பெயரு மலரினும் மெல்லியது காமம். வாசிப்பது நான் உங்கள் ஆர்ஜே அமிர்தா. கதைக்கு போலாமா? மலரிலும் மெல்லியது காமம். படித்த புவனாவிற்கு விரக்தி கலந்த சிரிப்பு வந்தது. இதை கணவனிடம் காட்டினால் என்ன சொல்லுவான்? வேலையத்த பயலுங்க, ஏதாவது சொல்லுவாங்க. அதெல்லாம் படிச்சே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. கணவன் அரவிந்த் எப்பொழுதும் இப்படிதான். யாரையும் மதிக்க மாட்டான். அனைவரையும் எடுத்தெறிந்து பேசுவது அவனுக்கு வழக்கமான ஒன்று. புவனாவிற்கும் அரவிந்திற்கும் திருமணமாகி 4 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்னும் குழந்தை இல்லை. அது ஒரு பெரிய கவலையாக மாறி அவள் மனதை அரிக்க, ஆனால் அவனுக்கோ அதை பற்றியெல்லாம் எந்தவித கவலையும் இல்லை. வேலைக்கு செல்வான், நன்றாக குடித்துவிட்டு வருவான். குடித்துவிட்டு வரும்பொழுது அவனுக்கு அது தேவைப்படுகிறது. புவனா விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவனுக்கு சம்மதம் சொல்ல வேண்டும். முடியாது என்று சொன்னால் காது கூசும் அளவிற்கு கெட்ட வார்த்தைகளால் திட்டுவான். என்னடி வேண்டான்ற? வேற எவன்கிட்டயாவது போயிட்டு இருக்கியா? சொல்லுடி. அரவிந்த் அடிக்கடி கேட்டு கேட்டு புவனாவிற்கு மறத்து போய்விட்டு, முதல் முறையாக அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது வாழ்க்கையில் எதையோ இழந்த ஒரு உணர்வு தோன்றியது. பல நாட்களில் அந்த வார்த்தைகளை கேட்காமல் இருப்பதற்காக மட்டுமே அவனுக்கு சம்மதம் சொல்வாள். அவனுக்கு அவள் விருப்பம் எதுவும் முக்கியம் கிடையாது. அவள் மேல் ஆவேசமாக இயங்குவான். தப்பி தவறி அவள் ஏதாவது சொல்லிவிட்டாலோ அல்லது வலியில் துடித்தாலோ அவனுக்கு ஆவேசம் இன்னும் அதிகமாகும். காதலுடன் காமம் என்பது பரவசமான ஒரு அனுபவம். காதலில்லாத காமத்தில் வெறி மட்டுமே இருக்கும். அந்த வெறி தணிந்துவிட்டால் உடனடியாக தள்ளி படுத்து தூங்கத்தான் தோன்றும். காதலுடன் காமம் நிறைவு பெறும் பொழுது இருவரும் தங்கள் அணைப்பில் தாங்களே நீண்ட நேரம் நிம்மதியாகவும் மகிழ்வாகவும் கிடப்பர். போனாவின் விதி அவளுக்கு காதலுடன் காமம் அவள் வாழ்க்கையில் கிடைக்கவில்லை. அவள் மனநிலை எப்படி இருந்தாலும் சரி, அதை பற்றி சற்றும் கவலைப்படாமல் அவளை தன் தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளும் கணவன்தான் அவளுக்கு கிடைத்திருக்கிறான். வாழ்க்கை இப்படியே போய்விடுமா என்று ஆரம்பத்தில் தவிப்பாக உணர்ந்த புவனா நாளடைவில் அவளே அறியாமல் பயப்பட ஆரம்பித்தாள். அன்றும் அப்படிதான். அரவிந்த் வெளியில் சென்று குளித்துவிட்டு வரும்பொழுது மணி இரவு 2. தூக்கத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு விழித்திருந்த புவனாவின் அருகில் வந்தான் அரவிந்த். நன்றாக குடித்திருக்கிறான் என்பது தெரிந்தது. புவனாவிற்கு மூக்கையும் வாயையும் பொத்திக்கொள்ள தோன்றியது. காமம் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஐம்புலன்களும் ஈடுபட்டால் மாத்திரமே தருபவரும் பெறுபவரும் மகிழ்வாக இருக்க முடியும். அருகில் வந்தவன் எதுவும் சொல்லாமல் அவளை படுக்க வைத்த அவள் மேல் படர முற்பட்டான். குடிகாரனுக்கு வேண்டுமென்றால் குடியின் நாற்றம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் குடிக்காத ஒருவருக்கு அருகில் ஒரு குடிகாரன் சென்றால் அது எத்தகைய சங்கடத்தை ஏற்படுத்தும் என்பதை குடிக்காதவர்கள் மட்டுமே உணர முடியும். புவனா அத்தகைய சங்கடத்தை பலமுறை உணர்ந்தாள். எங்கே அவனிடம் சொன்னால் தன்னை சரி செய்து கொள்வானோ என்ற நம்பிக்கையில், என்ற எதிர்பார்ப்பில் அவனிடம் சொல்லவும் செய்தாள். ஆனால் அவன் சுத்தமாக கண்டு கொள்ளவில்லை. உனக்கு என்னடி தெரியும்? ஆம்பளைனா வெளியில போய் வேலை செஞ்சுட்டு வரணும். அவனுக்கு தெரியும் என்ன குடிக்கணும், எப்ப குடிக்கணும், எவ்வளோ குடிக்கணும்னு. சொன்னபடியே அவள் ஆடைகளை கழற்ற முற்பட்டான். புவனா தடுத்தாள். வேண்டாங்க. கேட்டவனை கோணல் பார்வை பார்த்தான் அரவிந்த். ஏன் வேண்டா? கேட்டபடி உதட்டில் முத்தமிட வந்தான். புவனாவிற்கு குமட்டியது. சட்டென்று முகத்தை திருப்பிக் கொண்டாள். அவனுக்கு கோபமானது. அந்த கோபத்தையும் அவன் உடம்பின் மீதுதான் காட்டினான். அவள் அணிந்திருந்த ஜாக்கெட்டை கழற்றி தன் பல்லால் கடிக்க புவனா தன் இரு கண்களை மூடிக்கொண்டு தலையணையை பலம் கொண்டு மட்டும் இறுகி பிடித்து வலியை தாங்கி முற்பட்டு முடியாமல் கண்களில் கண்ணீர் சிந்தினாள். அரவிந்த் ஒவ்வொரு முறையும் தன் மீது படரும் பொழுது புவனாவிற்கு கடவுளிடம் கேட்பதற்கு ஒரே ஒரு கேள்விதான் இருந்தது. என்னை ஏன் பெண்ணாக படைத்தாய்? நான் என்ன பாவம் செய்தேன்? என்றாவது ஒரு நாள் நீயும் பூமிக்கு வர வேண்டும். அதுவும் பெண்ணாக வர வேண்டும். அப்பொழுதுதான் உனக்கு தெரியும் நாங்கள் படும் கஷ்டமெல்லாம். தன் வெறியை தனித்து கொண்டு அயர்ந்து தூங்குபவனை விரக்தியாய் பார்த்தாள் புவனா. உடம்பு வலித்தது. யாராவது காமத்தை மிக சிறந்த அனுபவம் என்று எழுதினாலோ அல்லது மலரினும் மெல்லியது காமம் என்று எழுதினாலோ புவனாவிற்கு சிரிக்கத்தான் தோன்றியது. உண்மை என்னவென்று அறியாமல் இவர்கள் இஷ்டத்திற்கும் எழுதிவிடுகிறார்கள். அதையும் முன் அனுபவம் இல்லாதவர்கள் நம்புகின்றனர். காமம் ஒரு பரவசமான உணர்வு போல என்று தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கின்றனர். வாழ்க்கை இப்படியே போய்விடுமா? புவனாவிற்கு அடிக்கடி இந்த கேள்வி தோன்றியது. திருமணத்திற்கு முன் திருமணத்தை பற்றி நிறைய கற்பனை கொண்டிருந்தாள் புவனா.
தனக்கு வருபவன் தன்னை மட்டும் தான் எப்பொழுதும் சுற்ற வேண்டும். எதற்கெடுத்தாலும் தன்னைத்தான் கேட்க வேண்டும். தான் மட்டுமே அவனுக்கு உலகமாக இருக்க வேண்டும். தன்னை அவன் எப்பொழுதும் கொஞ்ச வேண்டும். அதுவும் என்னை நிகழ வைத்து மகிழ்விக்க வேண்டும் என்றெல்லாம் புவனா ஆசை கொண்டிருந்தாள். அரவிந்திடம் திருமணமானதும் அவள் கொண்டிருந்த ஆசையெல்லாம் தரைமட்டமானது. ஒரு வழியாக மனதை தேற்றிக்கொண்டு அவனுடன் வாழ அவள் முயற்சி செய்தாலும் அவன் குடித்துவிட்டு வருவதும் தாறுமாறாக பேசுவதும் குடிவெறியில் காமத்தை கையாள தெரியாமல் அவன் மகிழ்ச்சி மட்டுமே அவனுக்கு முக்கியம் என்பதாக நடந்து கொள்வதும் அவளுக்கு அவனை விட்டு போனால் போதும் என்று தோன்றியது. ஆனால் எங்கு செல்வது? ஒரு பெண்ணுக்கு திருமண வாழ்க்கை சரியாக அமைந்தால் அவள் மிகவும் அதிர்ஷ்டசாலி. அதற்கு மாறாக அமைந்தால் அவள் ஒரு சிறை கைதிதான். கைதிகளுக்கு கூட விடுதலை என்று ஒரு நாள் உண்டு. ஆனால் அவளுக்கோ இறக்கும் வரை விடுதலை என்பது இல்லை. மோசமாக நடந்து கொள்ளும் கணவனை விட்டு எங்காவது செல்லலாம் என்றால் எங்கும் யாரும் அவளை வரவேற்க மாட்டார்கள். புருஷன்னா அப்படிதான் இருப்பான், நீதான் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும். அம்மா முதல் அனைத்து உறவினர்களும் இதைத்தான் சொல்வார்கள். வா, நான் பாத்துக்கிறேன் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். அப்படி யாராவது சொன்னால் அதிலும் ஏதாவது நிச்சயம் உள்நோக்கம் இருக்கும். அப்படி சொல்பவனுக்கு ரகசியமாய் தேவை இருக்கலாம். இருக்கும் அந்த தேவையை நோக்கி அவன் நகர்வான். அப்பொழுது அந்த பெண் வேறு வழியில்லாமல் அவனுக்கு உடன்பட வேண்டும். எதிர்ப்பு தெரிவித்தால் அவன் உண்மை முகத்தை காட்டுவான். புவனா தன் விதியை நொந்து கொண்டு ஒவ்வொரு நாளையும் ஒரு யுகமாய் கழித்தாள். புவனா! யாரோ வாசலிலிருந்து அழைக்க வெளியில் வந்து பார்த்தாள். பக்கத்து வீட்டு கோகிலா நின்றிருந்தாள். வாங்கக்கா, மாரியம்மன் கோயிலுக்கு பொங்கல் வைக்க போறேன், நீயும் வரியா? போய் வரலாம் என்று அவளுக்கு தோன்றியது. ஒரு மாறுதலாக இருக்குமே என்று எண்ணினாள். சரிக்கா, எப்ப பொங்கல் வைக்க போறீங்க? வர புதன்கிழமைதான். சரிக்கா, நானும் வரேன். அன்று மாலையில் வீட்டிற்கு வந்த அரவிந்திடம் கேட்டாள். கோகிலாக்கா வந்திருக்காங்க. என்ன விஷயம்? வர புதன்கிழமை மாரியம்மன் கோவிலுக்கு பொங்கல் வைக்க போறாங்க, என்னையும் கூப்பிட்டாங்க. இப்ப நீ கோவில்ல போய் பொங்கல் வைக்கிறதுனால யாருக்கு என்ன நல்லது நடக்கும்? அரவிந்த் குரலில் தெரிந்த கேள்வி அவளை வருத்தப்பட வைத்தது. கடவுளையே ஒரு மாதிரி பேச ஆரம்பித்து விட்டான். ஒன்றும் சொல்லாமல் அவனை பரிதாபமாய் பார்த்தாள். என்னடி அப்படி பாக்குற? ஒன்னும் இல்லைங்க. சொன்னபடி நகர முயன்றவளை நகர விடாமல் தன் கையை குறுக்காய் மறித்தான். என்னங்க? என்னங்க? வாடி, சும்மா புரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு. சொன்னபடி அவளை கட்டிலில் தள்ள முயற்சித்தான். புவனா அவனையே பார்த்தாள். என்னடி அப்படி பாக்குற? நான் ஒன்னு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? சொல்லுடி. உங்களுக்கு அதுக்கு மட்டும்தான் நான் வேணுமா? புவனா அவன் முகத்தை பார்த்து பரிதாபமாய் கேட்க அவன் வீடு அதிரும்படி சிரித்தான். வேற எதுக்குடி? அதுக்குதான். சொன்னவன் அவள் மேல் படர அவளுக்கு அவனை விலக தோன்றவில்லை. அதற்கு காரணம் சீக்கிரமாக முடித்துவிட்டு ஒழிந்து போனால் சரி என்ற மனநிலைக்கு அவள் தள்ளப்பட்டதுதான். அரவிந்த் எதை பற்றியும் கவலை இல்லாமல் ஒரு மிருகம் மாதிரி அவள் மீது இயங்கிவிட்டு தன் தேவை முடிந்ததும் சற்றென்று அவளிடமிருந்து விலகி படுத்தான். புவனாவிற்கு அன்று காலையில் படித்த ஒரு கதையில் நாயகன் நாயகியை கொஞ்சியது நினைவிற்கு வந்தது. அரவிந்தை பார்த்தாள். எப்பவும் தானே என்னை எடுத்துக்கிற, என்னையும் கொஞ்சம் ரசி, என்னையும் ஏதாவது சொல்லி என்னை மலரவை, என்னையும் கொஞ்சம் ரசிக்கவை. ஒரு மனம் சொல்ல மறுமனம் அவளை கேலியாய் பார்த்தது. யாரு இவனா? எப்பொழுது ஒரு ஆண் காதலுடன் காமத்தை கையாள முடியும்? அவனுக்கு அவள் மீது மதிப்பு வர வேண்டும். ஒரு பெண்ணை மதிக்காத ஆனால் அவளை காதலிக்க முடியாது. காதல் இல்லாத ஆணுக்கு வெறும் காமம் மட்டும்தான் இருக்கும். தனக்குள் எதையோ யோசித்த புவனாவிற்கு தூக்கம் வரவில்லை. தன் மொபைலை எடுத்தவள் இன்ஸ்டாவை நோண்டினாள். ஹலோ, கொஞ்சம் பேசுங்க. ஏங்க பேச மாட்டேங்கிறீங்க? குட் மார்னிங். பாலா குறுஞ்செய்தியை பார்த்தவள் எதற்கும் பதில் அனுப்பாது மொபைலை அணைத்து வைத்தாள். அரவிந்த் நன்றாக தூங்கிக் கொண்டிருக்க பால்கனியில் வந்து நின்று வானத்தை பார்த்தாள். நிலா மேகக்கூட்டத்தில் ஒளிவதும் பின் தவிழ்வதும் வெளியில் வருவதுமாக இருக்க தன்னையும் மறந்து ரசித்தாள். மறுநாள் புதன்கிழமை. கோகிலா வருவதற்கு முன் குளித்து தயாராக இருந்தாள். அவள் வந்ததும் இருவரும் கோவிலுக்கு கிளம்பினர். பொங்கல் வைப்பதற்கு ஓரிடத்தில் தேவையான சாமான்களை வைத்துவிட்டு அடுப்பை பற்ற வைக்க சொல்லி எங்காவது இருக்கிறதா என்று புவனா பார்க்க, இந்தாங்க என்கிட்ட இருக்கு. தன் கையில் சொல்லியை வைத்திருந்த அந்த இளைஞன் அவளை பார்த்து புன்னகைத்தான். சற்றென்று தன் முன் வந்து கேட்ட இளைஞனை பார்த்து தயங்கினாள் புவனா. இல்ல, பரவாயில்ல, நானே எடுத்துக்கிறேன். அவள் சொல்ல அவன் புன்னகைத்தான். இல்ல என்னங்க இருக்கு, பரவாயில்ல வாங்கிக்கோங்க.
அவன் சொல்ல புவனா எதுவும் சொல்லும் முன்பாக அவன் கொடுத்துவிட்டு செல்ல புவனா சுள்ளியை கொண்டு வந்து அடுப்பின் அருகில் வைத்தாள். கணேஷ் எப்படி தெரியும்? கோகிலா கேட்க புரியாமல் பார்த்தாள். யாரு கணேஷ்? இப்போ உன்கிட்ட வந்து பேசிட்டு போனானே அவன்தான். கோகிலா சொல்ல, அவன் பேரு கணேஷ்னு நீங்க சொல்லிதான்க்கா தெரியுது என்றவளை பார்த்து புன்னகைத்தாள் கோகிலா. நீதான் வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில வர மாட்டியே, அதான் உனக்கு யாரையும் தெரியல. அவன் நம்ம வார்டு கவுன்சிலர். அதாவது தெரியுமா? தெரியாதுக்கா. சுத்தம். அடுப்ப பத்த வைக்கலாமாக்கா? இரு, நல்ல நேரம் வர இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. சரிக்கா. சொன்னவள் பார்வை யதார்த்தமாக எங்கோ பட அங்கே கணேஷ் யாரோ ஒரு அம்மாவின் பாத்திரத்தை வாங்கி கீழே வைத்தான். சட்டென்று புவனாவை நிமிர்ந்து பார்க்க அதை எதிர்பாராதவள் பார்வையை உடனடியாக வேறு பக்கம் திரும்பினாள். புவனா, அக்கா, நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சொன்ன கோகிலாவை திகைப்பாய் பார்த்தாள். என்னாச்சு புவனா? ஒன்னும் இல்லக்கா. கோகிலா அடுப்பை பற்ற வைத்து பாத்திரத்தை அடுப்பில் வைத்தாள். புவனா வேடிக்கை பார்த்தாள். சற்று தூரத்தில் இருந்த ஒரு குழந்தை அவளை பார்த்து சிரிக்க புவனாவும் சிரித்தாள். வாய் என்று செய்கை செய்ய அது அவளை நோக்கி வந்தது. அப்பொழுது, எங்க போற தேவி? குரல் கொடுத்தபடி கணேஷ் வந்து அந்த குழந்தையை தூக்கிக் கொள்ள புவனா அதை எதிர்பார்க்கவில்லை. ஓ, இது இவன் குழந்தையா யோசித்தாள். பொங்கல் அம்மனுக்கு படைக்கப்பட்டு சாமி கும்பிட அனைவரும் வரிசையில் காத்திருக்க அந்த குழந்தை அவனை அழைத்தது அனைவரும் காதிலும் கேட்டது. மாமா, சீக்கிரம் வா. ஓ, இது அவன் குழந்தை அல்ல. யோசித்த புவனாவிற்கு தன் மீது கோபம் வந்தது. யார் அவன்? எதற்காக அவனை பற்றி நான் யோசிக்க வேண்டும்? அவன் யாராக வேண்டும் என்றால் இருந்துவிட்டு போகட்டுமே. யோசித்தபடி அம்மன் முகத்தை பார்க்க அம்மன் அவளை பார்த்து புன்னகைத்தது போல அவளுக்கு தோன்றியது. வீட்டிற்கு வரும்பொழுது வீடு பூட்டப்பட்டிருந்தது. தன்னிடமிருந்து சாவியை திறந்து உள்ளே சென்றாள். இன்று அரவிந்திற்கு வேலை இல்லை தானே? யோசித்தவன் தன் மொபைலை எடுத்து அவனை அழைத்தாள். என்ன சொல்லு? எங்க இருக்கீங்க? பார்ல. எப்ப வருவீங்க? அவசியம் சொல்லணுமா? அதில்ல, வீட்டுக்கு கொஞ்சம் பொருள் வாங்க வேண்டியிருக்கு. உனக்கு வாங்க தெரியாதா? அது இல்லைங்க. அதானே, விட்டா நீ ஊரையே வித்துட்டு வந்துருவியே, உனக்கு தெரியாம இருக்குமா? மேற்கொண்ட அவனிடம் அவளுக்கு ஒன்றும் பேச தோன்றவில்லை. களைப்பாக உணர்ந்தாள். ஏன் எனக்கு மட்டும் வாழ்க்கை இப்படி இருக்கிறது? சிறு வயதிலிருந்தே இப்படிதான். அனைத்து வீடுகளிலும் பெண் குழந்தைகளுக்கு அப்பா செல்லம் கொடுக்கிறார் என்றால் என் வீட்டிலோ அப்பா என்னை எப்பொழுதும் வேண்டாத ஒருத்தியாகத்தான் பார்த்தார். அதற்கு காரணம் ஆண் குழந்தையை எதிர்பார்த்து பெண் குழந்தை பிறந்ததால். வெளியில போறப்போ என் முன்னாடி வராதன்னு உனக்கு எத்தனை தடவை தான் சொல்றது? உன் மூஞ்ச பார்த்துட்டு போனா ஏதாவது விளங்குமா? அப்பா அடிக்கடி இந்த கேள்வியை கேட்டு அவளுக்கே தன் முகத்தை யாராவது பார்த்தால் அவர்களுக்கு போகும் காரியம் நடக்காது என்பதாக மனதிற்குள் தாழ்வு மனப்பான்மையை வளர்த்து கொண்டாள். அப்பா, என்ன? நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அவர் கேட்க அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. என்னை கொஞ்சம் பாராட்டு என்றா, அல்லது என்றாவது எனக்கும் நல்ல வார்த்தைகள் கொஞ்சம் சொல் என்றா? அம்மாவிடம் சொல்லி எந்தவித பிரயோஜனமும் இல்லை. அம்மாவிற்கு அப்பா சொல்தான் வேத வாக்கு. கங்க்ராட்ஸ் புவனா, சூப்பர். உடன் படித்த வசந்த் பாராட்டும் பொழுது மகிழ்ச்சியாக உணர்ந்தாள். வசந்த் உண்மையிலேயே அவளுக்கு நல்ல தோழனாக திகழ்ந்தான். அவனுடைய நட்பு கிடைத்த பின் அவளுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்றால் என்னவென்று ஓரளவிற்கு புரிந்தது. ஆனால் அதுவும் நீண்ட நாள் நீடிக்கவில்லை. புவனா, நீயும் காலேஜ் படி. படிக்க வைக்க மாட்டாங்க. பெருசா செலவெல்லாம் ஒன்னும் இல்ல. ஆனாலும் படிக்க வைக்க மாட்டாங்க. புவனா சிரித்தபடி சொல்ல வசந்த் கவலையாய் பார்த்தான். என்னாச்சு வசந்த், ஏன் அப்படி பாக்குற? என்னைக்காவது ஒரு நாள் நீ நல்லா சிரிச்சு நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் புவனா. அவன் சொல்ல புவனா சிரித்தாள். சிரித்தபடி சொன்னாள், உனக்கு ரொம்ப பேராசை வசந்த். பலவித யோசனையில் ஆழ்ந்திருந்த புவனா எழுந்தாள். கதவை பூட்டினாள். வெளியே வந்தாள், நடந்தாள். கோவிலை தாண்டும் பொழுது எதிரில் கணேஸ்வர அவனை கண்டுகொள்ளாமல் கடந்துவிட வேண்டும் என்று மிகுந்த முயற்சி செய்தும் முடியாமல் அவன் அவளை பார்த்து புன்னகைக்கையில் அவளும் புன்னகைத்தாள். எங்க கிளம்பிட்டீங்க? கணேஷ் மிகவும் இயல்பாக கேட்டான். அவன் பேசும்பொழுது அவனது ஒழுங்கான பல்வரிசையும் இயல்பிலேயே குறும்பான புன்னகையும் அனைவரையும் கவனிக்க வைக்கும். அவன் யாரோ ஒருவன். அவனுக்கு பதில் சொல்லக்கூடாது என்று அவள் மனசாட்சி எச்சரித்தும் அவள் பதில் சொன்னாள். கடைக்கு. அவர் இல்லையா? வெளியில போயிருக்காரு. இருவருக்கும் இடையில் சற்று மௌனம் நிலவ அவளுக்கு அங்கிருந்து போக தோன்றினாலும் ஏதோ ஒன்று அவளை நிற்க வைத்தது. அவனும் போகாமல் அவள் விழிகளை பார்த்தான். அவளுக்கு அது புது மாதிரியாக இருந்தது. நான் போகவா? அவனிடம் கேட்டாள். அதே நேரத்தில் உள்ளே அவள் மனம் அவளை கேவலமாக திட்டியது.
போக வேண்டியது தானே, எதுக்காக அவன்கிட்ட அனுமதி கேட்டு நின்னுட்டு இருக்க என்று அவன் ஒன்றும் பேசாமல் புன்னகைத்தபடி ம் என்றான். எங்க போகணும் கேட்டான். ஈரோடு. ஒரு வழியாக அவனிடமிருந்து விலகி நடந்தாள். அவள் பஸ் ஸ்டாப் வரவும் ஈரோட்டிற்கான பேருந்து வரவும் சரியாக இருந்தது. ஏறிக்கொண்டாள். பேருந்து கிளம்பியது. பேருந்தில் பாடல் ஒலிக்க அவளுக்கு புன்னகை வந்தது. காலம் மாறினாலும் பேருந்தில் ஒலிக்கும் சில பாடல்கள் எப்பொழுதும் மாறுவதில்லை. கல்யாணத்துக்கு முன்பு இந்த பாடலை பேருந்தில் கேட்கும் பொழுது இருந்த மகிழ்ச்சி வேறதான். இப்பொழுது இந்த பாடல் நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் யோசித்த புவனா வெளியில் பார்க்க பன்னீர்செல்வம் பூங்கா வந்திருந்தது. இறங்கிக் கொண்டாள். கடை வீதியில் தம்பதிகளாய் செல்வோரை பார்த்து அவளுக்கு பெருமூச்சு வந்தது. கொடுத்து வைத்தவர்கள் நன்றாக வாழட்டும். எண்ணிய அதே வேளையில் தன்னை குறித்து யோசித்தாள். அரவிந்த் வெளியில் எங்கும் வரமாட்டான். ஏதாவது கேட்டாலும் நீயே போய் வாங்கிக்கோ என்று ஒரே வார்த்தையில் தட்டிவிடுவான். பொருட்கள் வாங்குவது என்பது பொருட்கள் வாங்குவதற்காக மட்டுமல்ல. மனைவி கணவனுடன் எதையாவது பேசியபடி ஒன்றாக சில மணித்துளிகள் செலவிடவும் தான். அதை அறியாத கணவன்கள் இங்கே கொஞ்சம் பேர், அறிந்தாலும் அதை செயல்படுத்தாதவர்கள் கொஞ்சம் பேர். பொருட்களை வாங்கிவிட்டு தன் பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்கியவள் கண்களில் பட்டான் கணேஷ். அன்று பார்த்த குழந்தையுடன் நின்றிருந்தான். அவள் எதுவும் கேட்பதற்கு முன்பாகவே அவனாகவே சொன்னான். அக்கா பொண்ணு எங்கேயாவது கூட்டிட்டு போக சொல்லுச்சு. பைக்ல தான் போகணும்னு ஒரே அடம். ஆனா எனக்கு ரொம்ப பயம். அவன் சொல்ல அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன் பைக் ஓட்ட மாட்டீங்களா? அதெல்லாம் நல்லா ஓட்டுவேங்க. ஆனா குழந்தைய வச்சுக்கிட்டு ஓட்ட பயம். அவன் வெளிப்படையாக அப்பாவியாக பேசியது அவளுக்கு பிடித்தது. உங்களுக்கு குழந்தை? அவள் சட்டென்று கேட்டுவிட அவன் சிரித்தான். கல்யாணத்துக்கு இன்னும் பொண்ணு கிடைக்கல. ஓ சாரி, நீங்க கல்யாணம் ஆனவர்னு நினைச்சிட்டேன். பரவாயில்ல, அதுல என்ன இருக்கு? அவன் சிரித்தபடி கேட்க அவளுக்கு அதை ரசிக்க தோன்றியது. சீவக்கட்ட பிஞ்சிடும். அம்மா மனதில் வந்து எச்சரிக்க சற்றென்று தன் நிலைக்கு வந்தாள். நான் கிளம்புறேன் என்று சொல்லி அவன் பதிலை எதிர்பாராமல் நடக்க ஆரம்பித்தாள். வீட்டிற்கு வர வீடு இன்னும் பூட்டியிருந்தது. இன்னுமா பாரில் இருக்கிறான்? புவனா அயர்ச்சியாக உணர்ந்தாள். கதவை திறந்து உள்ளே சென்றாள். என்ன செய்யலாம் யோசித்தவள் சாதம் வைத்து கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வைத்தாள். அப்பளம் பொரித்தாள். அரவிந்த் எப்பொழுது வருவான் என்று யோசித்தவள் தன் மொபைல் எடுத்து அவனுக்கு அழைக்க ரிங் போனது. போய்கொண்டே இருந்தது. அவன் எடுக்கவில்லை. இது அடுத்த கட்டம். அளவுக்கு மீறி குடிக்கிறான் என்றால் ஃபோன் செய்தால் எடுக்க மாட்டான். என்ன கேடு, வீட்டுக்கு தானே வரேன். அவன் எடுத்தால் வழக்கமாக கேட்பது. புவனா மொபைலை ஓரமாக வைத்துவிட்டு தட்டில் சாதம் போட்டு சாம்பார் ஊற்றி சாப்பிட ஆரம்பித்தாள். டிவி போட அதில் பாடல் ஓடியது. ரஞ்சிதமே ரஞ்சிதமே என்ற பாட சேனல் மாற்றினாள். எதை பார்ப்பது என்று தெரியாமல் எதையோ பார்த்தபடி சாப்பிட்டாள். நல்லா ஓட்டுவேங்க, குழந்தைய வச்சுக்கிட்டு ஓட்ட பயம். சற்றென்று மனதில் கணேஷ் சொன்னது ஓடியது. அக்கறை உள்ள ஆண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். நல்ல கணவனோ அல்லது நல்ல மனைவியோ கிடைப்பது அவரவர் செய்த பாவ புண்ணியங்களை பொறுத்தது போல. அரவிந்த் மாதிரி ஒரு கணவன் கிடைப்பதற்கு நான் ஏதாவது ஒரு ஜென்மத்தில் நிச்சயமாக பாவம் செய்திருப்பேன். மனம் உடனே கணேஷை பற்றி எண்ணியது. கல்யாணத்துக்கு இன்னும் பொண்ணு கிடைக்கல. அவன் சொன்னது நினைவிற்கு வர அவளுக்கு சிரிக்க தோன்றியது. அவனை திருமணம் செய்து கொள்ளும் பெண் நிச்சயமாக அதிர்ஷ்டசாலி என்று தோன்றியது. அதே நேரத்தில் அந்த முகம் தெரியாத பெண் மீது ஒரு இனம் புரியாத பொறாமை புவனாவின் மனதில் தோன்ற, என்ன இது என்று தன்னைத்தானே கடிந்து கொண்டாள். அப்பொழுது அழைப்பு மணி ஒலித்தது. புவனா கதவை திறக்க அரவிந்த் உள்ளே நுழைந்தான். நன்றாக குடித்திருந்தான். புவனா ஒன்றும் சொல்லாமல் பார்த்தாள். சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? வேண்டா. சாப்பிட்டீங்களா? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? கேட்டபடி உள்ளே சென்றவன் கட்டிலில் படுத்தான். கொஞ்ச நேரத்தில் தூங்கிவிட்டான். புவனாவிற்கு போர் அடித்தது. என்ன செய்யலாம் என்று யோசித்தாள். இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்தாள். ஏதோ ஒரு மெசேஜ் வந்தது. ஹலோ, பேசுங்க ப்ளீஸ். யாரோ மெசேஜ் அனுப்பியிருக்க புவனா யோசித்தாள். பேசலாமா? வேண்டாம், எதுக்கு வம்பு? பேசுவதால் என்ன ஆகிவிடப் போகிறது? எதற்கு பேச வேண்டும்? சும்மாதான். பேச வேண்டாம், விபரீதமாகிவிடும். ஏதாவது சிக்கல் என்றால் உனக்குதான் தொந்தரவு. பேசுவதால் என்ன தொந்தரவாகிவிடப் போகிறது? நான் தான் என் மொபைல் நம்பர் ஒன்றும் தரமாட்டேனே. அப்படியா சொல்கிறாய்? சரி, உன் விருப்பம். ஆனால் கவனமாக இரு. தன் மனசாட்சியை சமாதானப்படுத்தி முகம் தெரியாத அந்த நம்பருக்கு பதில் தந்தாள். ஹாய், தேங்க்ஸ் ஃபார் ரிப்ளை. என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். வாவ். இதற்கெதற்கு வாவ் சொல்கிறான் என்று புவனாவிற்கு சத்தியமாக புரியவில்லை. ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். என்னை பத்தி எதுவுமே கேட்க மாட்டீங்களா? அந்த மெசேஜை பார்த்தவள்
சொல்லுங்க என்று டைப் செய்தாள். நான் சந்தோஷ், வயசு 24, மதுரை. அதை பார்த்த புவனா அமைதியாக இருக்க அவனே மீண்டும் கேட்டான். உங்கள பத்தி சொல்ல மாட்டீங்களா? என்ன சொல்லணும்? உங்க பேரு, வயசு, நீங்க எந்த ஊரு? அது எதுக்கு உங்களுக்கு? அவன் அந்த கேள்வியை எதிர்பார்த்திருக்க மாட்டான் போல். வாட் என்றான். புவனா கண்டுகொள்ளவில்லை. நாம ஃப்ரெண்ட்ஸு என்றான். எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆக போறோம்? சரி, அப்ப நாம ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கரெக்டு தான். அதான் கேட்டேன். உங்க பேரு, வயசு, ஊரு. என்னோட பேரு என்னன்னு தெரியாம, என்னோட வயசு என்னன்னு தெரியாம, நான் எந்த ஊர்னு தெரியாம உங்களால என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடியாதுன்னு சொல்றீங்களா? புவனா கேட்க மறுமுனையில் சற்று நேரம் பதில் இல்லை. கொஞ்ச நேரம் கழித்து சொன்னான். நான் பிராக்டிக்கல். அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? மனசுல ஒன்னு வச்சுக்கிட்டு வெளியில ஒன்னும் பேச மாட்டேன். சரி, எனக்கு உங்க கூட பேசுறது பிடிச்சிருக்கு. அவன் சொல்ல புவனாவிற்கு சிரிப்பு வந்தது. நான் யாரென்றே தெரியாத என்னை இவன் பார்த்ததும் இல்லை. என்னிடம் இப்பொழுதுதான் பேச ஆரம்பித்திருக்கிறான். முழுவதுமாக இன்னும் 10 நிமிடம் கூட ஆகவில்லை. அதற்குள் நான் பேசுவது பிடித்திருக்கிறதாம். இவன் உத்தேசம் என்னவென்று எனக்கு தெரியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறான் போல். எனக்கு இவனை போன்ற ஆண்கள் மீது வெறுப்பு வந்தது. இவர்களுக்கு எல்லாம் யார் என்ன என்று எதுவும் தேவையில்லை. கூட படுப்பதற்கு யாராவது ஒருவர் வேண்டும். அவர் எந்த வயதினராகவும் இருக்கலாம், எங்கிருந்து வேண்டுமானாலும் இருக்கலாம். யோசித்த புவனா சற்று நேரம் மெசேஜ் ஒன்றும் செய்யாமல் அமைதியாக இருந்தாள். அவள் எதிர்பார்த்தது போல் அவன் மறுமுனையில் பதறினான். ஹலோ ஹலோ, இருக்கீங்களா? பேசுங்க ப்ளீஸ், கெஞ்சினான். ஆண்மை என்றால் அதில் ஆளுமை இருக்க வேண்டும். ஆளுமை இல்லாத ஆண்கள் இப்படிதான் தங்களுக்கான மரியாதையை விட்டு கெஞ்சுவார்கள். காதலியிடமோ தாங்கள் நேசிப்பவர்களிடமோ கெஞ்சும் ஆண்கள் இவ்வகையினர் அல்ல. காமத்திற்காக கெஞ்சுகிறான். இப்படி கெஞ்சினால் அந்த பெண் என்ன நினைப்பாள், எப்படி மதிப்பாள், எதையும் பற்றி சற்றும் எண்ணி பார்க்காத ஒரு அறிவிலி இவன். இப்படி கெஞ்சுபவன் எப்பொழுதும் கெஞ்ச மாட்டான். ஒருவேளை அவன் கெஞ்சியும் அவனுடைய நோக்கம் நிறைவேறவில்லை அல்லது நிறைவேறாது என்று தெரிந்தால் உடனே எடுத்தெறிந்து பேசுவான், இழிவுபடுத்துவான். கெஞ்சுவதற்கும் யோசிக்க மாட்டான், இழிவுபடுத்துவதற்கும் யோசிக்க மாட்டான். இப்படிப்பட்ட ஆண்களிடமிருந்து பெண்கள் தள்ளியிருப்பதே மேல். புவனா தன் மௌனத்தை தொடர்ந்தாள். அவனுக்கு ஆத்திரமானது. உங்களுக்கு மேனஸ் இருக்கா? கேட்டான். புவனா அதற்கும் பதில் சொல்லாமல் மௌனம் காத்தாள். ஹலோ, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எங்க போனீங்க? ஹலோ, இருக்கியா? இடியட். சாரி, கோவத்துல சொல்லிட்டேன். எனக்கு கோவம் கொஞ்சம் ஜாஸ்தியா வரும். ப்ளீஸ் வாங்க, பேசுங்க. எதற்கும் பதில் கொடுக்காமல் புவனா அமைதியாக இருக்க அவன் வெறுத்து போயிருப்பான் என்று மட்டும் தெரிந்தது. இன்ஸ்டாகிராமில் இருந்து வெளியே வந்த புவனா மொபைலை ஓரமாக வைத்துவிட்டு அரவிந்த் எழுந்துவிட்டானா என்று பார்ப்பதற்காக உள்ளே சென்று பார்க்க அவன் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான். ஏதாவது கதை படித்தால் என்ன என்று தோன்றியது. கதைகள் படிக்க ஒரு ஆப்பை இன்ஸ்டால் செய்திருந்தாள். அந்த செயலியும் சில கதைகளை ப்ரமோட் செய்ய அதில் ஒன்றை படிக்க ஆரம்பித்தாள். முதல் எபிசோட் படிக்கும் பொழுதே அந்த கதை ஒரு அபத்தத்தின் உச்சம் என்பது தெரிந்தது. ஒரு ரவுடி அனைவரையும் கட்டுப்படுத்துகிறான், அதாவது காவல்துறையையும் கட்டுப்படுத்துகிறான். ஆனால் அத்தகைய ஒரு ரவுடி ஒரு பெண்ணிடம் எப்படி அடங்குகிறான் என்பதுதான் கதை. அதுவும் அந்த பெண்ணை முதலில் கற்பழித்து பிறகு கற்பழித்தது தவறு என்பதை உணர்ந்து என்று கதை போகும் என்பதை அறிந்து அவளுக்கு அந்த கதை எழுதிய எழுத்தாளர் முகத்தில் காரி உமிழத் தோன்றியது. அதுவும் அந்த செயலை பெண்களுக்கு பிடித்த கதை என்று அதை விளம்பரப்படுத்தியதை பார்க்க அவளுக்கு எரிச்சலாக வந்தது. இப்படிப்பட்ட கதைகளை எழுதும் எழுத்தாளர்களோ அல்லது அதை எந்த கவலையும் இல்லாமல் வாசிப்பவர்களோ பெண்களின் மனதையோ அல்லது அவர்களின் வாழ்வியல் சிக்கல்களையோ முழுமையாக புரிந்து கொள்ளும் அறிவு பெறாதவர்கள் என்று அவளுக்கு தோன்றியது. ஜன்னல் வழியாக வானத்தை வேடிக்கை பார்த்தாள். என்றாவது ஒரு நாள் நானும் இறந்து விடுவேன். அப்பொழுது என் ஆத்மா அங்கேதான் இருக்கும். வானத்தை பார்த்தபடி யோசித்தாள். இறக்கும் வரை என் வாழ்விற்கு பொருள் இருக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு இந்த வாழ்வு வெறுமையாக இருக்கிறது. ஒரு குழந்தை வந்தால் இந்த வெறுமை மாறலாம். ஆனால் குழந்தையும் வருவதாக தெரியவில்லை. கடந்த முறை அம்மா வீட்டுக்கு வந்தபோது கேட்டாள், என்னடி, ஏதாவது விஷயம் இருக்கா? அம்மா அப்படி கேட்டது அவளுக்கு ஆத்திரத்தை தூண்டியது. இருந்தா சொல்ல மாட்டேனா? உன்னோட வயசுல எல்லாரும் 2 குழந்தைகளை வச்சுட்டு இருக்காங்க. அம்மா சொல்லி முடிக்கும் முன் புவனா குறுக்கிட்டாள். இப்ப எதுக்கு மத்தவங்க கூட கம்பேர் பண்றீங்க? ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வாழ்க்கையை தான் வாழ முடியும், மத்தவங்க வாழ்க்கைய வாழ முடியாது. புவனா சொல்ல அம்மா அவளை கேலியாக ஏறிட்டாள். பேச்செல்லாம் உனக்கு நல்லாதான் இருக்கு, ஆனா காரியத்துல ஒன்றும் இல்லையே.
புவனா அம்மாவிடம் மேற்கொண்டு ஒன்றும் பேசவில்லை. வயதிற்கும் மன முதிர்ச்சிக்கும் சுத்தமாக சம்பந்தமில்லை என்பது அம்மாவை பார்க்கும்பொழுது அவளுக்கு புரிந்தது. ஒரு தம்பதிக்கு குழந்தை பேறு தாமதமாகிறது என்றால் அதை குறித்து கவலை கொள்ள வேண்டியவர்கள் அந்த இருவர் மட்டும்தான். ஆனால் சமூகத்தில் அவர்களின் கவலையை அதிகரிக்கும் விதமாக சுற்றியிருக்கும் அனைவரும் கவலைப்படுவார்கள் அல்லது கவலைப்படுவது போல் நடிப்பார்கள். பதில் சொல்வதற்கு முடியாமல் அவர்கள் தவித்து நின்றால் இலவசமாக மருத்துவ அறிவுரை கூறுவார்கள் அல்லது அவர்களே தற்காலிக மருத்துவர்களாக மாறுவார்கள். மிக நாகரிகமாக இது அவர்களுக்கான சவால். இதை அவர்கள் சந்திப்பார்கள். ஏதாவது கேட்டால் மட்டும் நாம் உதவி செய்வோம் என்று நினைப்பவர்கள் மிகவும் கம்மி. ஒரு நாள் புவனா அரவிந்திடம் இதை பற்றி பேசிய போது அவனுக்கு கோபம் வந்தது. இப்ப என்ன சொல்ற? நான் கையால் ஆகாதவன்றியா? ஐயோ, நான் அப்படி சொல்லலைங்க. வேற எப்படி சொல்ற? இல்லைங்க, நாம 2 பேரும் டாக்டர் கிட்ட போனா. நீ போகணும்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். என்ன எதுக்குடி கூப்பிடுற? நான் எப்படின்னு எனக்கு தெரியாதா? அரவிந்த் மருத்துவமனைக்கு வர முடியாது என்று தீர்மானமாக சொல்லிவிட புவனா மட்டும் தனியாக சென்றாள். மருத்துவமனையில் அவளுக்கு எந்தவித குறையும் இல்லை என்று சொல்லப்பட்டுவிட மேற்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் யோசித்தாள். என்னங்க? நான் நல்லாதான் இருக்கேனா? என்ன சொல்ற? புரியல. ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்க. சரி, இப்ப என்ன அதுக்கு? நீங்களும் வந்தா நல்லா இருக்கும். காதோட சேர்த்து அரைஞ்சேன்னு வெய்யி 2 நாள் எந்திரிக்கவே மாட்டேன். எவ்வளவு தைரியம் தான் என்ன டெஸ்ட்டுக்கு நீ கூப்பிடுவ? அவன் கோபமாக சொல்ல புவனாவிற்கு பயமாக இருந்தது. இப்பொழுது என்ன நான் தப்பாக கேட்டுவிட்டேன்? டாக்டர் சொன்னதை தானே சொன்னேன். அதற்கு ஏன் இவ்வளவு கோபப்பட வேண்டும்? தனக்குள் யோசித்தவள் அதன் பிறகு அவனுடன் குழந்தை பேறு சம்பந்தமாக எதுவும் விவாதிக்கவில்லை. விதிவிட்ட வழி என்று தன் மனதை தேற்றிக் கொண்டாள். ஏதாவது ஒரு குட்டி குழந்தையை பார்த்தால் மட்டும் அவளுக்கு மனம் அவளிடத்தில் இருக்காது. மாலையில் எழுந்த அரவிந்த் தன்னிடம் ஏதாவது பேசுவான் என்று எதிர்பார்த்து அவன் முகத்தை பார்க்க அவனோ கை கால் முகம் கழுவி உடைமாற்றி வெளியே கிளம்பினான். புவனா அவனை கேள்வியாக பார்க்க, கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் என்று மட்டும் சொன்னான். எந்த கடை என்று சொல்லவில்லை. அவன் சொல்லாமலே புவனாவிற்கு புரிந்தது. இரவு 9 மணி ஆகியும் அவன் வீட்டிற்கு வராமல் இருக்க அவனுக்கு அழைத்தாள். வழக்கம் போல் அவன் எடுக்கவில்லை. சரி, வரும்பொழுது வரட்டும் என்று புவனா மற்ற வேலையை பார்த்தாள். சிங்கில் இருந்த பாத்திரங்களை கழுவி வைத்துவிட்டு சமையலறையை சுத்தப்படுத்தினாள். 10 மணி. புவனாவை தூக்கம் தழுவ காலிங் பெல் அடித்தது. அரவிந்த் வந்துவிட்டான் போல் என்று எண்ணியபடி எழுந்து போய் கதவை திறந்த புவனா அதிர்ந்தாள். வந்தது அரவிந்த் அல்ல, கணேஷ். அந்த இரவு நேரத்தில் கணேஷை சற்றும் எதிர்பார்க்காத புவனா அவனை திகைப்பாய் பார்த்தாள். என்னங்க? நான் டவுனுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு பைக்கு கீழே விழுந்திருந்தது. யாருன்னு போய் பார்த்தா உங்க வீட்டுக்காரரு. கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கீழே விழுந்ததுல அடிபட்டிருந்தது. அதான் அவரை போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டேன். கணேஷ் சொல்ல புவனா பதறினாள். எந்த ஹாஸ்பிட்டலு? இப்போ அவர் எப்படி இருக்காரு? கெட்வெல் ஹாஸ்பிட்டல்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாதான் இருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, நீங்க இப்பவே போகணும்னு இல்லை, காலையில கூட போகலாம். உங்களுக்கு தகவல் சொல்ல தான் வந்தேன். அப்ப நான் வரட்டுங்களா? இல்ல, எனக்கு இப்பவே போகணும். புவனா சொல்ல கணேஷ் ஒரு நிமிடம் யோசித்தான். சரி வாங்க. இல்ல, நான் போய்க்கிறேன் ப்ளீஸ். இப்ப டைம் என்னன்னு பாருங்க. மணி 10:30. நைட் டைம்ல தனியா எப்படி அங்க போவீங்க? கேப் சொல்லிக்கிறேன். ஃபோன் பண்ணி பாருங்க. நைட்டு வருவானான்னு தெரியல. வந்தாலும் கேப்ல நைட்டு தனியா போறது எனக்கு சரியா படலங்க. அவன் குரலில் தெரிந்த நிஜமான அக்கறை அவளை மேற்கொண்டு ஒன்றும் பேச விடவில்லை. அவசரமாய் வீட்டை பூட்டி வெளியே வந்தான். அவன் பைக் நிற்பதை பார்த்தவள் அவனை நிமிர்ந்து பார்க்க அவன் புரிந்து கொண்டான். பைக் இங்கே இருக்கட்டுங்க, கேப் சொல்லுங்க, நாம ஹாஸ்பிட்டல் போகலாம். கணேஷ் சொல்ல புவனா சரவணா கால் டாக்ஸிக்கு ஃபோன் செய்தாள். பேசிவிட்டு வைத்தவளை கணேஷ் பார்த்தான். என்னாச்சு? டிரைவர் கால் பண்ணுவாரு. அடுத்த 10வது நிமிடத்தில் கார் வந்து நின்றது. இருவரும் ஏறிக்கொண்டனர். எதுக்கு உங்களுக்கு வர வீண் சிரமம்? புவனா கேட்க அவன் புன்னகைத்தான். இதுல சிரமம் ஒன்றும் இல்லைங்க. உங்களை கொண்டு போய் பத்திரமா ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு நான் வீட்டுக்கு போனா தூங்கிடுவேன். ஒருவேளை உங்களை இப்படியே விட்டுட்டு வீட்டுக்கு போனா எனக்கு தூக்கம் வராது. கணேஷ் சொல்ல சட்டென்று அவனை நிமிர்ந்து பார்த்தாள் புவனா. இருவர் விழிகளும் சந்தித்து மீண்டன. புவனாவிற்கு கணேஷின் அக்கறை பிடித்திருந்தது. மனம் தானாக அவனை அரவிந்துடன் ஒப்பிட்டது. அரவிந்த் ஒரு நாள் கூட இப்படி அக்கறையாக நடந்து கொண்டதில்லை. எங்காவது தடுமாறினால் கூட பார்த்து பத்திரமா என்று சொல்ல மாட்டான். பார்த்து வர முடியாதா? கண்ணு என்ன பொடலியா இருக்கு என்று எரிந்து விழுவான்.
ஒன்று மட்டும் நிச்சயம், கணேஷை திருமணம் செய்து கொள்ளப் போகும் பெண் மிகவும் அதிர்ஷ்டம் வாய்ந்தவள். யோசித்தவள் அவன் என்ன செய்கிறான் என்று பார்த்தாள். எங்கோ வெளியில் வேடிக்கை பார்த்தவன் கேசம் காற்றில் கலைய அதை இயல்பாய் கோதியவனை தன்னை மறந்து ரசித்தவள் சற்றென்று தன்னை கடிந்து கொண்டாள். என்ன பெண் நான்! இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்படி செய்வதற்கு எப்படி என்னால் முடிகிறது? இரு கண்களையும் மூடியபடி முருகனை மனதிற்குள் நினைத்து கொண்டாள். முருகவா, எப்பவும் என் கூட இருந்து என்னை நல்வழிப்படுத்து. மனதிற்குள் வேண்டிக் கொண்டவள் அடுத்த அரை மணி நேரத்தில் மருத்துவமனையை கார் அடைந்தது. இருவரும் இறங்கினர். கணேஷ் காரிடாரில் முன்னால் நடக்க அவள் அவனை தொடர்ந்தாள். ஒரு அறை முன் நின்ற கணேஷ், இங்கதான் என்றான். புவனா உள்ளே சென்று பார்க்க அரவிந்த் தூங்கிக் கொண்டிருந்தான். நெற்றியில், தோளில், மணிக்கட்டில் பேண்டேஜ் போடப்பட்டிருந்தது. புவனாவிற்கு பெருமூச்சு வந்தது. அளவுக்கு மீறி குடித்துவிட்டு இப்படி விழுந்து கிடக்கும் அளவிற்கு அந்த குடியில் அப்படி என்னதான் இருக்கிறதோ? சற்று நேரம் ஒன்றும் பேசாமல் அரவிந்தையே மௌனமாய் பார்த்து கொண்டிருந்த புவனா கணேஷிடம் திரும்பினாள். சரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. ஏதாவதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உடனே நான் வரேன். கணேஷ் சொல்ல தலையாட்டினாள். கணேஷ் அவளை பார்த்து கேட்டான். என்னோட நம்பர் தெரியுமா உங்களுக்கு என்றான். தெரியாது. நோட் பண்ணிக்கோங்க. அவன் சொல்ல தன் மொபைலை எடுத்து அதில் குறித்து கொண்டாள். கணேஷ் அவளிடமிருந்து விடை பெற்று வெளியில் வந்தான். காத்திருந்த காரில் ஏறிக்கொண்டான். பனிக்காற்று வீசியது. மனதில் புவனா மீது பரிதாபம் தோன்றியது. பாவம், மிகவும் நல்ல பெண். கணவன் இப்படி வாய்த்திருக்கிறான். இப்படி நல்ல பெண்கள் வாழ்க்கையில் அமைந்தும் அவர்களை கொண்டாடாமல் குடிப்பதற்காக பாருக்கு போய் மணிக்கணக்கில் நேரத்தை செலவு செய்து குடிப்பவர்கள் மீது அவன் மனதில் வெறுப்பு தோன்றியது. புவனாவின் வீட்டின் அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தன் பைக்கில் ஏறி அமர்ந்தான். அடுத்த 5வது நிமிடத்தில் தன் வீட்டில் இருந்தான். என்னப்பா இவ்வளோ லேட்டு? அவன் அம்மா அலமேலு கேட்க சொன்னான். அடப்பாவுமே, அது ரொம்ப நல்ல பொண்ணு, பாவம் சொன்ன அலமேலுவிடம் கேட்டான் கணேஷ். உனக்கு அந்த பொண்ணு தெரியுமாமா? நல்லா தெரியும், எப்பவுமே சிரிச்ச முகத்தோட இருப்பா சொன்ன அலமேலு கணேஷிடம் கேட்டாள். சாப்பிட்டியாப்பா? இல்லம்மா, வா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் சொன்ன அலமேலு ஒரு தட்டில் தோசையும் சட்னியும் கொண்டு வந்து கொடுக்க வாங்கி கொண்டான். நீ சாப்பிட்டியாமா? சொன்ன அலமேலு கணேஷின் முகத்தை பார்க்க புரிந்து கொண்டவன் புன்னகையுடன் கேட்டான். தரகர் வந்திருந்தாராமா? எப்படி தெரியும்? அதான் நீ ஒன்னும் சொல்லாம என் முகத்தை பாக்குறியே, அதுல இருந்தே தெரியலையா? கணேஷ் சொல்ல அலமேலு சிரித்தான். இந்த வருஷமாவது உன்னோட கல்யாணம் நடந்தா சந்தோஷப்படுவேன். விடுமா, பாத்துக்கலாம். நான் போறதுக்குள்ள உனக்கு ஒரு நல்லது நடத்தி வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. அதெல்லாம் நீ அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டேமா, என் கூட ரொம்ப நாள் நீ இருப்ப சொன்ன கணேஷை பாசமாய் பார்த்த அலமேலு, ஏதாச்சும் சொல்லி என் வாயை அடைச்சிடு என்று சொல்ல கணேஷ் சிரித்தான். மறுநாள் காலை கணேஷ் எழும்போது காலை 6 மணி. வேப்பங்குச்சியை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்து நின்றான். அலமேலு சொம்பில் கருப்பட்டி காஃபியை கொண்டு வந்து வைத்தாள். அவ்வளவு சீக்கிரமாக குளித்து கிளம்பியிருந்த அம்மாவை பார்த்த கணேஷ் ஆச்சரியமானான். எங்கம்மா கிளம்பிட்ட? முருகன் கோயிலுக்கு, இன்னைக்கு தைப்பூசம். எங்க? திண்டலுக்கு. நானும் வரவா? என்ன கேள்வி? கிளம்பி வா, வெயிட் பண்ற அலமேலு சொல்ல கணேஷ் அரை மணி நேரத்தில் குளித்து உடைமாற்றி வெளியே வந்தான். போலாமா? கணேஷ் காரில் டிரைவிங் சீட்டில் அமர அலமேலு உள்ளே ஏறி அமர்ந்தாள். கணேஷ் காரை கிளப்ப முயலும் பொழுது, மாமா நானும் இருக்கேன் என்று குரல் அவன் காதில் கேட்டது. திரும்பி பார்த்தான். அனிதா ஓடி வந்தாள். கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிக்கிறாள். கணேஷிற்கு அனிதாவின் அப்பா மாமா முறை ஆகிறது. உன் வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போலாம்னு நினைச்சேன், நீயே ரெடி ஆயிட்டு வர அலமேலு கேட்க அனிதா புன்னகைத்தாள். மாமா பாவம், அவரை வெயிட் பண்ண வைக்க வேண்டாம்னு நல்லெண்ணம் அத்தை, அதான். அனிதா சிரித்தபடி சொல்ல கணேஷ் ஒன்றும் சொல்லவில்லை. காரை ஓட்டினான். அடுத்த 1/4 மணி நேரத்தில் திண்டல் அடிவாரத்தை அடைந்தனர். கீழே இருந்த விநாயகரை தொழுது படிக்கட்டுகளில் ஏறினர். கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு, நீ ஏறிடுவியாமா? கணேஷ் அலமேலுவிடம் கேட்டான். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க மாமா, நான் இருக்கேன். அத்தைய நான் பத்திரமா பாத்துக்கிறேன். மேல கூட்டிட்டு போயிட்டு கீழே இறக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அனிதா குறும்பாய் சொல்ல அவனுக்கு சிரிப்பு வந்தது. அவன் சிரிப்பதை தன்னை மறந்து ரசித்த அனிதாவை பார்த்த அலமேலு, போதும் வா என்று சொல்ல அனிதா வெட்கமாய் சிரித்தபடி படியேறினாள். கணேஷிற்கு புவனாவின் நினைவு வந்தது. தன் மொபைல் நம்பரை மட்டும் கொடுத்துவிட்டு வந்ததும் அவள் நம்பரை வாங்காமல் வந்ததும் ஞாபகம் வர ஒரு நிமிடம் யோசித்தான். இப்பொழுது அரவிந்த் எப்படி இருப்பான்? புவனா சமாளித்துக் கொள்வாளா? கூடவே இருந்திருக்க வேண்டுமா? பைத்தியக்காரன் போல் யோசிக்காதே. நீ எப்படி கூட இருக்க முடியும்? ஏன் முடியாது? நீ ஒன்றும் அரவிந்திற்கு சொந்தமோ அல்லது நட்போ இல்லை. சொந்தமோ நட்போ அல்லாத ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் இருந்தால் பாதிப்புதான்.
யாருக்கு? இருவருக்கும். குறிப்பாக அந்த பெண்ணுக்கு. இது ஒன்றும் அந்த காலம் கிடையாது. எந்த காலமாக இருந்தாலும் பெண்களை தவறாக பார்ப்பவர்களும் தவறாக பேசுபவர்களும் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். மற்றவர்கள் பேசுகிறார்கள் என்று பார்த்தால் நம் வாழ்க்கையை நாம் வாழ முடியாது. உண்மை. ஆனால் நாமே எதற்கு ஊறுவாய்க்கு அவள் கொடுக்க வேண்டும்? அது மட்டுமல்ல, உனக்கு அவள் மீது மதிப்பு இருந்தால் அவளுக்கு பேர் கெடும்படியான காரியங்களில் ஈடுபட மாட்டாய் அல்லவா? ஆம், ஈடுபட மாட்டேன். அப்படி நீ ஈடுபடாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? அவளை பற்றி நினைக்கக்கூடாது. ஏன்? அவளுக்கான வாழ்க்கையை அவள் வாழுகிறாள். அவளை பற்றி நீ யோசித்தால் நிச்சயமாக அவளுக்கு நல்லது என்று நீ எதையாவது செய்யத்தான் முற்படுவாய். அது சில சமயங்களில் நல்லதாகலாம், கெடுதலும் ஆகலாம். நல்லது செய்ய போய் நல்லதில் முடிந்தால் அது நன்மை, பாதிக்காது. ஒருவேளை நல்லது செய்ய போய் அது கெட்டதில் முடிந்தால் நமக்கு வருத்தம் இருமடமாகும். அது வேண்டுமா? கணேஷ் தனக்குள் யோசித்தபடி படியேறினான். திண்டல் மலையில் அலங்காரமாக வீற்றிருந்த முருகப்பெருமானை தரிசித்த கணேஷ் புவனாவிற்காகவும் வேண்டிக் கொண்டான். மாமா! அனிதா அழைக்க கணேஷ் நிமிர்ந்து பார்த்தான். பிரசாதம் எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். இங்க அன்னதானம் இருக்கு மாமா. அனிதா சொல்ல கணேஷ் சிரித்தான். அங்க சுத்தி இங்க சுத்தி உனக்கு எது தேவையோ கரெக்டா அங்க வந்துடுறல்ல? என்ன மாமா? அனிதா சிலுங்க கணேஷ் சிரித்தபடி சமாதானப்படுத்தினான். சும்மா விளையாட்டுக்கு சொன்ன கணேஷின் மொபைல் அடித்தது. யார் என்று எடுத்து பார்க்க ட்ரூ காலரில் புவனா என்று காட்டியது. புவனா அழைக்கிறாள் என்று ட்ரூகாலர் காட்ட கணேஷ் படபடப்பாய் உணர்ந்தான். சட்டென்று மொபைலை எடுத்துக்கொண்டு தள்ளி சென்றான். ஹலோ, நான் புவனா பேசுறேன். சொல்லுங்க. அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். சரிங்க. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லங்க. மேற்கொண்டு என்ன பேசுவாள் என்று கணேஷ் யோசிக்க புவனா எதுவும் பேசாமல் வைத்துவிட கணேஷ் ஏமாற்றமாக உணர்ந்தான். அதே நேரத்தில் அந்த ஏமாற்றம் அவனுக்கு வித்தியாசமாக இருந்தது. அதிகமாக பேசுவதற்கு அவள் என்ன அவன் காதலியா அல்லது தோழியா? அவள் இவ்வளவு தூரம் பேசியதே அதிகம்தான் என்று தன்னை தேற்றிக் கொண்டான். எதற்காக புவனாவின் ஞாபகங்கள் என்னை விடாமல் துரத்துகின்றன? யாருக்கும் ஒரு ஆபத்து என்றாலும் உதவுவது என் வழக்கம்தான். அப்படித்தானே இவளுக்கும் உதவினேன். புவனாவின் கணவன் என்று நான் அவனுக்கு உதவவில்லை. யார் கீழே விழுந்தாலும் இப்படித்தான் செய்திருப்பேன். தனக்குள் பலவாறு யோசித்த கணேஷ் அருகில் அம்மாவின் குரல் கேட்டு நிமிர்ந்தான். என்ன கணேஷ், ரொம்ப யோசிக்கிற? என்ன விஷயம்? கேட்டவள் முகத்தை கவனமாய் பார்த்தான். அம்மாவிடம் சொன்னால் எப்படி எடுத்துக்கொள்வாள் என்று தெரியாது. ஒருவேளை ஒன்றும் சொல்லாமல் போகலாம். அல்லது ஒரு திருமணமான பெண் ஞாபகம் உனக்கு எதற்கு வரவேண்டும் என்று என்னை கடிந்து கொள்ளலாம். கணேஷ் இப்படி யோசிக்க அனிதா கணேஷை அமைதியாக பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள். அவளுக்குள் ஒரு போராட்டம் நிகழ்ந்து கொண்டிருந்தது. போன் அடித்தவுடன், மாமா, நம்மொன்னு பேசாம தனியா எதுக்கு போய் பேசுறாரு? அப்படின்னா அவர் யார்கிட்ட பேசுறாரு? அது மத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு யோசிக்கிறாரா? அப்படி ரகசியமா வச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கும்? அது நிச்சயமாக நாம் நேசிக்கும் அல்லது நம்மை நேசிக்கும் ஒருவரை பேசினால்தான். மாமா மனசுல வேற யாராவது இருக்காங்களா? எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதை எதுக்கு நீ தெரிஞ்சுக்கணும்? தெரிந்து கொள்ள விருப்பம். ஏன்? தெரியல. நீ கணேஷை நேசிக்கிறியா? எதற்கு இப்படி ஒரு கேள்வி? கேட்ட கேள்விக்கு பதில் சொல். கேள்வியின் பொருள், உலகில் அனைத்து மொழிகளும் நேசத்திற்கு பொருள் ஒன்றுதான். நேசம் என்றால் என்ன? சரி, வெளிப்படையாக கேட்கிறேன். கணேஷ் மீது உனக்கு காதலா? இல்லை. ஒரு நிமிடம். நான் அவர் மீது பைத்தியம். அப்படி என்றால் உனக்கு அவர் மீது அபரிவிதமான நேசம். இது யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஏன்? யாருக்கும் இப்பொழுது நான் சொல்ல முடியாது. ஏன்? இப்பொழுது கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறேன். படித்துக் கொண்டிருக்கும் பெண்ணுக்கு தன் காதலை எங்கும் வெளியில் சொல்ல முடியாது. சொன்னா புரிந்து கொள்ள மாட்டார்கள். மெச்சூரிட்டி இல்லை என்று சொல்வார்கள். அனிதா தன்னால் குழம்பினாள். வருடங்களுக்கு முன்பாக கணேஷ் மீதான அவள் நேசம் தொடங்கியிருந்தது. அவனை நினைத்து ரகசியமாக டைரியும் தினமும் எழுதி கொண்டிருக்கிறாள். ஊரில் மற்ற பெண்கள் அவனை பற்றி பேசும்பொழுது அவளுக்கு பற்றி கொண்டு வரும். ஆனால் அவள் யாரிடமும் தன் உணர்வை வெளிக்காட்டியதில்லை. அவளுக்கு தோழிகளும் யாரும் இல்லை. ஒரே ஒரு மாமரம் மட்டும்தான் அவளுக்கு தோழி. மனதிற்கு ஏதாவது கஷ்டம் என்றால் அந்த மரத்திடம் போய் சொல்லுவாள். அந்த மரம் பல நேரங்களில் அவள் கஷ்டத்தை போக்கியிருப்பதாக நம்புவாள். இப்பொழுதும் அவளுக்கு
அவளுக்கு ஒரு மாதிரி இருந்தது. கணேஷ் தனியாக போய் மொபைலில் பேசியது அவளை சோகப்படுத்தியது. அதை கவனித்துவிட்ட அலமேலு அனிதாவிடம் கேட்டாள். என்னடி ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஒன்னும் இல்லத்த. அவள் ஒன்றும் இல்லை என்று சொல்லும் பொழுதே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பது அலமேலுவிற்கு புரிந்தது. ஆனால் அலமேலு மேற்கொண்டு எதுவும் கேட்கவில்லை. மீண்டும் வீட்டிற்கு போய் சேரும் வரையில் அனிதா யாரோடும் எதுவும் பேசவில்லை. கணேஷ் கூட அவளை சீண்டினான். அனிதா, மாமா கோயிலுக்கு போயிட்டு வந்தது நல்லதா போயிருச்சு. எப்படி மாமா? எப்பவும் ஏதாவது பேசுற நீ இப்படி அமைதியா வரியே? கணேஷ் கேட்க மௌனமாய் பதில் ஒன்றும் சொல்லாமல் அவனை பார்த்து புன்னகைத்தாள். அன்று மாலை அனிதா மாமரத்திடம் கேட்டாள். உன்கிட்ட ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், என்னோட மாமா எனக்கு கிடைக்கணும். நானா எதுவும் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். பெரியவங்க அவங்களா எங்க கல்யாணத்தை பத்தி பேசணும். என்னையும் என் மாமாவையும் சேர்த்து வைக்கணும். அதுக்கு நீ தான் சப்போர்ட் பண்ணணும். என்னோட மாமா எனக்கு கிடைப்பாரா? வழக்கம் போல் மாமரம் ஒன்றும் பேசாமல் லேசாக அசைந்தது. அனிதா அங்கேயே அமர தூரமாய் வந்து கொண்டிருந்த கணேஷ் விழிகளில் பட்டாள். அவளை அந்நேரத்தில் அங்கே எதிர்பார்க்காத கணேஷ் ஆச்சரியமானான். அவள் அருகில் வந்தான். அவனை சட்டென்று பரவசமாய் பார்த்தவள் எங்கே அவன் தன் உணர்வை கண்டுபிடித்து விடுவானோ என்று எண்ணி பயந்து முகத்தை இயல்பாக வைத்து கொண்டாள். அனிதா, என்ன பண்றீங்க? சும்மாதான் மாமா. உன்னை அடிக்கடி இந்த மரத்துக்கு பக்கமா பாக்கறதா நிறைய பேர் சொல்றப்போ நான் நம்பல. இப்போ நானே பார்த்துட்டேன். என்ன பண்ற? உண்மையே சொல்லு. அவன் தன்னை உன்னிப்பாய் பார்த்தபடி கேட்க அனிதாவின் முகம் மலர்ந்தது. ஒன்னும் இல்ல மாமா. சரி, நீ சொல்ற, நான் நம்புறேன். சொன்னவன் அப்பா வீட்ல இருக்காரா கேட்டான். இல்ல மாமா, வெளியில போயிருக்காரு. சரி, சீக்கிரமா வீட்டுக்கு போ. அவன் சொல்ல சரி என்று தலையசைத்தாள். மேலும் அவனையே பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள். எங்கடி இருக்க? அரவிந்த் அழைக்க புவனா அவன் முன் வந்தாள். கிச்சன்ல இருந்த. சொல்லுங்க. என்னோட பைக் சாவி எங்க? ஆணில மாட்டி வச்சிருக்கேங்க. அதை எடு. இப்ப எங்க கிளம்பிட்டீங்க? ஹாஸ்பிட்டல் இருந்து ஒரு நாள் கூட ஆகல. நல்லா ரெஸ்ட் எடுங்க. அந்த மயிரெல்லாம் எனக்கு தெரியும். ஜாஸ்தியா பேசாத, சாவி எடு. அரவிந்த் சொல்ல அதற்கு மேல் ஒன்றும் பேசாத புவனா சாவியை எடுத்து கொடுத்தாள். வாங்கிக் கொண்ட அரவிந்த் பைக்கை ஸ்டார்ட் செய்தான். அடுத்த 10வது நிமிடத்தில் பைக் பாரில் இருந்தது. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? சரோஜா டீச்சர் கேட்க புவனா 9th வரைக்கும் படிச்சேன். மேல படிக்க முடியல. புன்னகையாய் சொன்னாள். மேல படிச்சிருக்கலாமே. ஆர்வம் இருந்துச்சு. ஆனா சூழ்நிலை இடம் கொடுக்கல. ஆர்வம் இருந்தா போதும். வெறும் ஆர்வம் மட்டும் இருந்தா போதுமா டீச்சர்? கண்டிப்பா போதும். என்ன டீச்சர் சொல்றீங்க? என்னால நம்ப முடியல. பிரைவேட்ல 10th எழுதுறீங்களா? அப்ளை பண்றதுக்கு டேட் இருக்கு. டீச்சர் கேட்க புவனாவின் முகம் மலர்ந்தது. அது என்னால முடியுமா டீச்சர்? உங்களுக்கு கொஞ்சம் வருஷம் கேப் ஆயிடுச்சு. ஆனாலும் கண்டிப்பா முடியும். அப்ப என்ன பண்ணணும்? சிஇஓ ஆஃபீஸ்க்கு போங்க. அங்க ஃபார்ம் கொடுப்பாங்க. அதை வாங்கி ஃபில்அப் பண்ணுங்க. அது எதுக்குன்னா பிராக்டிக்கல் கிளாஸு ஃபார்மாலிட்டி. சரி டீச்சர். புவனா, சொல்லுங்க டீச்சர். உங்க குடும்ப சூழ்நிலை எனக்கு தெரியும். நம்மள மாதிரி பொண்ணுங்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். படிப்பு நமக்கு தர நம்பிக்கைய வேற யாரும் நாம எவ்வளோ நேசிச்சாலும் சரி, இல்ல நம்மள எவ்வளோ நேசிச்சாலும் சரி, மனுஷங்க யாரும் தர முடியாது. சரோஜா டீச்சர் சொல்ல புவனா தலையாட்டினாள். வழக்கம் போல் குடித்துவிட்டு வந்த அரவிந்தை பார்த்து பெருமூச்சு விட்ட புவனா ஒன்றும் சொல்லாமல் அவனுக்கு சாப்பாடு எடுத்து வைத்தாள். என்ன பண்ணியிருக்க? புதினா ரைஸு, காலிஃப்ளவர் வறுவல். அவள் சொல்ல அவன் முகம் மாறியது. ச்சே! அவன் சொல்ல புவனா திகைத்தாள். என்னாச்சுங்க? போயே ஆம்லெட் போட்டு கொண்டு வாப்பா. ஆம்லெட் போட்டு எடுத்து வந்தவள் அவன் தட்டில் வைத்தான். அவன் சாப்பிட்டு முடித்து சோஃபாவில் உட்கார அவனிடம் மெதுவாக ஆரம்பித்தாள். ஏங்க, வந்து நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். நீங்க கோவப்படக்கூடாது. அப்படி என்ன விஷயம்? சொல்லு. நான் படிக்க போகவா? உலகாழியும்னு சொல்றப்ப நான் நம்பல. இப்போ நம்புறேன். அரவிந்த் கேலியாக சொல்ல புவனா தளர்ந்தாள். நானும் வீட்ல சும்மாதான் இருக்கேன். அதுக்கு? எனக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்குங்க. பொழப்ப பாருடி. இப்ப நீ படிச்சு என்ன கிழிக்க போற? சொன்னவன் மேற்கொண்டு அவன் பதிலை கேட்க பிடிக்காமல் படிக்கிறாளாம், வந்துட்டா என்றபடி எழுந்து படுக்கையறைக்குள் சென்றான். தன் விதியை நொந்து கொண்ட புவனா மேற்கொண்டு எதுவும் பேச பிடிக்காமல் சாப்பிட்ட பாத்திரங்களை கொண்டு போய் சிங்கில் வைத்தாள். எங்கடி இருக்க? அரவிந்த் படுக்கையறையிலிருந்து கத்த புவனாவிற்கு புரிந்தது அவன் எதற்கு கத்துகிறான் என்று. அவன் கூப்பிட்டது காதில் கேட்காதது போல் நின்று கொண்டிருக்க அவன் மீண்டும் கத்தினான். வாடிங்க. புவனாவிற்கு உள்ளே செல்ல பிடிக்கவில்லை. அவள் அவனை கண்டுகொள்ளாமல் இருக்க ஆத்திரமாக வெளியே வந்தான். கூப்பிட்டது காதுல கேட்கல? அவன் கேட்க அவள் மௌனமாய் நிற்க அவனுக்கு கோபம் அதிகமானது. என்னடி திமிரு பண்றியா கேட்டான். அவள் அமைதியாக, மிக அமைதியாக, நான் இல்ல என்றாள். அப்ப நானா என்று அவன் உச்சக்கட்ட கோவத்தில் கேட்க, நான் அப்படி சொல்லல.
என்று மிகவும் கேஷுவலாக சொன்னாள். அருகில் வந்தவன் சட்டென்று அவளை புன்னகையுடன் பார்த்தான். புவனாவிற்கு அவன் நடிப்பை பார்க்க கடுப்பாக வந்தது. காமத்திற்காக நடிக்கிறான், என்ன ஒரு கேவலமானவன். அவன் முகத்தை பார்க்க அதில் வெறி மட்டும்தான் தெரிந்தது. அவனை பார்ப்பதை தவிர்த்து வேறு எங்கோ பார்த்தாள். அவன் அவள் கையை பற்றி இழுத்தபடி உள்ளே செல்ல அவளும் வேறு வழியின்றி தொடர்ந்தாள். அவளை கட்டிலில் தள்ளியவன் அவசரமாக அவள் ஆடைகளை களைய ஆரம்பித்தான். கணேஷ் தன் தோட்டத்திற்கு நடந்து சென்று கொண்டிருக்க எதிரில் புவனா வர உள்ளே ஒரு படபடப்பு அவன் கேட்காமலேயே ஒட்டிக்கொண்டது. அவளை பார்க்கும் பொழுது வரும் உணர்வு அவனுக்கே வியப்பாக இருந்தது. இத்தனைக்கும் பெண்களிடத்தில் அவன் பேசாமல் இல்லை. யாராக இருந்தாலும் பேசுவான். அதற்காக தேவையில்லாமல் பேசிக் கொண்டிருக்க மாட்டான். அவன் பேச தயங்கும் அல்லது பேச முடியாமல் தவிக்கும் ஒரே பெண்ணாக புவனா மட்டுமே இருப்பது அவனுக்கே ஒரு வித்தியாசமான உணர்வைத்தான் தந்தது. பள்ளி மாணவர்கள் தங்களுக்கு பிடித்தமான மாணவிகள் வரும்பொழுது அங்கிருந்து தப்பித்து ஓடுவது போன்ற மனநிலை அவனுக்கு வர தன்னையும் மீறி அவன் சிரித்துவிட புவனா அவனை கேள்வியாக பார்த்தாள். அதற்கு என்ன சொல்வது என்று புரியாமல் புன்னகைத்தான். புவனா புரியாமல் பார்த்தாள். ஏதாவது பேச வேண்டும் என்று, நல்லா இருக்கீங்களா என்று கேட்டான் கணேஷ். நீங்க? எனக்கு என்ன, எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப நல்லா இருக்கேன். அவன் அப்படி சொன்னது புவனாவிற்கு பிடித்திருந்தது. அவன் குரலில் தெரிந்த உற்சாகம் அவன் நம்பிக்கையை பிரதிபலித்தது. இவன் மற்றவர்கள் மாதிரி இல்லை என்று யோசித்தாள். யாரிடமாவது போய் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று கேட்டால் பெரும்பாலோர் என்னத்த சொல்றதுங்க, வச்சு செய்யுது என்றோ ஏதோ போயிட்டிருக்கு என்றோ கூறுபவர்களை தான் அதிகம் பார்த்திருக்கிறாள். நன்றாக இருக்கிறேன் என்று பெரும்பாலோர் சொல்வதில்லை. அதற்கு காரணம் யாருக்கும் யாரிடமும் அவர்கள் உண்மை நிலையவற்றை விருப்பமில்லை. புவனா தன்னை மலர்ந்து பார்க்க கணேஷ் தடுமாறினான். ஏதாவது பேச வேண்டும் போல் தோன்றியது. அதே நேரத்தில் என்ன பேச வேண்டும் என்று தெரியாமல் திருதிருவென்று முழித்தான். அவன் அப்படி முழிப்பது அவளுக்கு சிரிப்பை வரவழைத்தது. எதற்கு இப்படி டென்ஷன் ஆகிறான்? நான் என்ன பூதமா? யோசித்தவள் தன்னை மறந்து சிரிக்க அவள் சிரிப்பதை ரசித்த கணேஷ், ஏங்க என்று பாவமாக கேட்டான். இல்லங்க, ஒன்னும் இல்ல. பரவாயில்லங்க, சொல்லலாம். இல்ல, நீங்க என்ன பார்த்து பயந்த மாதிரி தோணுச்சு எனக்கு. அதான் என்ன பூதமானு யோசிச்சு பார்த்தேன், சிரிப்பு வந்துடுச்சு. புவனா சொல்ல சட்டென்று கணேஷ் அவள் விழிகளை பார்த்தான். அவன் பார்வையை தாங்க முடியாதவள் வேறு எங்கோ பார்த்தாள். நான் எதுக்கு உங்களை பார்த்து பயப்படணும்? எனக்கு தோணுச்சு தானே சொன்னேன். பயந்துட்டீங்க இல்லையான்னு நீங்க தான் சொல்ல முடியும். புவனா சொல்ல சட்டென்று எதையும் யோசிக்காமல் சொன்னான் கணேஷ். உண்மையாவே பயந்தா? அவன் அப்படி சொல்வான் என்பதை எதிர்பார்க்காத புவனா அவனை கேள்வியாக பார்த்தாள். ஏன் தெரியல. அது எப்படி தெரியாம போகும்? நிஜமா தெரியலங்க. ஏன் அப்படின்னு நானே பலமுறை யோசிச்சு பார்த்திருக்கேன். ஆனா எனக்கு பதிலே கிடைக்கல. கணேஷ் மிக இயல்பாக சொல்ல புவனாவன் விழிகளை ஒருமுறை பார்க்க அதில் உண்மை தெரிந்தது. இனிமே நீங்க என்ன பார்த்து பயப்பட வேண்டாம், அவள் மெலிதான புன்னகையுடன் சொல்ல கணேஷ் மனதிற்குள் உற்சாகம் கரை புரண்டது. மிகவும் சிரமப்பட்டு தன் உணர்வை கட்டுப்படுத்திக் கொண்டான். அவன் சொன்னதற்கு என்ன பொருள் என்று அப்பொழுதே மனம் ஆராய்ந்தது. மனம் எப்பொழுதும் இப்படிதான். மிகவும் பிடித்தவர்கள் சொல்லும் ஒவ்வொரு சிறு வார்த்தைக்கும் ஒவ்வொரு முறையும் புதிய பொருளை கொண்டு வரும். அப்படியா இப்படியா என்று தொடர்ந்து ஆராய்ந்து கொண்டே இருக்க வைக்கும். இப்படி இருந்தால் நல்லது என்று மனம் ஒரு மாதிரியாக எதிர்பார்க்கும். கணேஷுக்கும் அது நிகழ்ந்தது. எங்க கிளம்பிட்டீங்க? கணேஷ் கேட்டான். அது பரவாயில்ல சொல்லுங்க. நான் ஸ்கூல்ல படிக்கிறப்போ இருந்த சூழ்நிலையால படிப்பு பாதியில விடுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ டைரக்டா 10வது எழுதலாம்னு டீச்சர் சொன்னாங்க. யாரு? சரோஜா டீச்சரா? கண்டிப்பா எழுதுங்க, நல்ல விஷயம். அவன் ஊக்கப்படுத்த அவள் மகிழ்ந்தாள். அதே நேரத்தில் அரவிந்த் அவளை ஏளனப்படுத்தியதும் நினைவுக்கு வந்து போக அவள் முகம் மாற அதை பார்த்த கணேஷ் குழம்பினான். என்னங்காச்சு? ஒன்னும் இல்ல. நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே. இல்லங்க. சிஇஓ ஆஃபீஸ்க்கு போறேன். தனியாவா? அவர் வரலையா? இல்ல. ஏதாவது ஹெல்ப் வேணுமா? தேங்க்ஸ், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நான் வரேன். அங்க போயிட்டு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா ஃபோன் பண்ணுங்க. புவனா நடக்க ஆரம்பித்தாள். மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம், ஈரோடு. புவனாவிற்கு யாரை பார்ப்பது, என்ன கேட்பது என்பதில் தயக்கம் இருந்தது. ஏதோ ஒரு நம்பிக்கையில் வந்துவிட்டாள். ஆனால் வந்தபின்தான் தெரிந்தவர்கள் யாராவது வந்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது. அவள் தயங்கி நிற்பதை பார்த்து வெளியே வந்த ஒருவர் அவளிடம் கேட்டார். யாருமா நீ? என்ன வேணும்? வணக்கம் சார். வணக்கம் சார். 10th டைரக்டா எழுதுறதுக்கு 3rd floor. தேங்க்ஸ் சார். உள்ளே நுழைந்தவள் எதிரில் வந்த பெண்ணிடம் விஷயத்தை சொல்ல,
அந்த 3ஆம் நம்பர் டேபிள் என்று பெண்ணுக்கு நன்றி சொல்லிவிட்டு அங்கே சென்றாள். சொல்லுமா. சார் 10th டைரக்டா எழுதணும். ஃபெயிலா? இல்ல சார், 9th டிஸ்கன்டினியூ பண்ண ஸ்டூடெண்ட்டு. எந்த ஸ்கூலு? சொன்னாள். டிசி இருக்கா? டிசியா? டிசி வேணும். எந்த ஸ்கூல்ல படிச்சியோ அங்கே போய் டிசி வாங்கிட்டு வரணும். சார், டிசி வாங்கிட்டு இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிட்டு வாங்க. சொன்னவர் ஒரு விண்ணப்பத்தை கொடுக்க அதை பெற்றுக்கொண்டாள். புவனா இதை எதிர்பார்க்கவில்லை. இப்பொழுது டிசிக்கு என்ன செய்வது? அவள் படித்த காலத்தில் இருந்த தலைமை ஆசிரியர் இப்பொழுது இல்லை. இப்பொழுது அனைவரும் மாறிவிட்டார்கள். டிசிக்கு என்ன செய்வது? புவனா யோசித்தாள். ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கூப்பிடுங்க. கணேஷ் சொன்னது ஞாபகத்திற்கு வந்தது. கணேஷ் கவுன்சிலர் தானே? புவனாவிற்கு நம்பிக்கை பிறந்தது. தன் மொபைலை எடுத்தவள் கணேஷுக்கு அழைத்தாள். ரிங் போனது. சொல்லுங்க. நான் புவனா பேசுறேன். தெரியும், சொல்லுங்க. நான் இங்க வந்தேன். சிஓ ஆஃபீஸா? என்ன சொன்னாங்க? டிசி வேணும்னு சொன்னாங்க. அது உங்ககிட்ட இல்லையா? ஸ்கூல்ல இருந்து கலெக்ட் பண்ணல. கவலைப்படாதீங்க, நாம வாங்கிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஒரு பிரச்சனையும் இல்லை. தேங்க்ஸ். ஃபார்ம் கொடுத்தாங்களா? அது கொண்டு வாங்க. டிசி வாங்கிட்டு ஒன்னா திரும்ப கொடுத்துடலாம். சரிங்க. புவனா வீட்டுக்கு செல்வதற்கு பஸ்ஸில் ஏறி அமர்ந்தாள். மனதை கணேஷ் நினைவுகள் ஆக்கிரமித்தன. அவன் தன்னை பார்த்து பயந்தது அவளுக்கு நினைவிற்கு வந்தது. அவனுக்கு எதற்காக அப்படி ஒரு மாறுபட்ட உணர்வு என்பது அவளுக்கு புரியாமல் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அந்த உணர்வால் எந்த பயனும் இல்லை என்பது அவளுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. இப்படி ஒருவனை திருமணத்திற்கு முன்பாக சந்தித்திருந்தால் வாழ்க்கை நன்றாக இருந்திருக்கும். என் விதி சரியில்லை, வேறு என்ன சொல்ல முடியும் நான்? யோசித்தவள், ஒருவேளை அவனே தன் கணவனாக வந்திருந்தால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்தாள். வாழ்க்கை மிக அழகாக ஆசிர்வதிக்கப்பட்டதாக அமைந்திருக்கும் என்று தோன்றியது. அதே நேரத்தில் அப்படி சிந்திப்பது தவறு என்று அவள் மனசாட்சி அவளுக்கு எடுத்துரைக்க பிடிவாதமாக அவன் நினைவிலிருந்து விடுபட வெளியே வேடிக்கை பார்த்தாள். வானிலிருந்த மேகக்கூட்டங்கள் எல்லாம் கூடவே ஓடி வருவது போல அவளுக்கு தோன்றியது. சிறு வயதில் கவிதை எழுதியது நினைவிற்கு வந்தது. இப்போதெல்லாம் நான் கவிதை எழுதவில்லை. ஏன்? யாருக்கு தெரியும்? எப்பொழுதும் கவிதை எழுவதில்லை என்பதை கூட உணர முடியாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான். கொஞ்ச நாட்களாக ஏதோ ஒரு நம்பிக்கை, ஆனால் அது தவறான நம்பிக்கை என்று மனம் அறிவுறுத்தினாலும் அன்று நம்பிக்கை வாழ்க்கைக்கு இதம் தருகிறது. கற்பனையிலாவது வாழ்க்கை நன்றாக இருக்கட்டும் என்று சில நேரம் மனமும் அனுமதித்து விடுகிறது. இன்னும் எனக்கு என்னென்ன தரப்போகிறதோ என் விதி தெரியவில்லை. புவனா பெருமூச்சு விட அவள் இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்தது. இறங்கினாள். தன் வீட்டிற்கு நடந்து செல்லும் வழியில் நடக்க ஆரம்பித்தவள் வழியில் கணேஷின் வயல் வர எங்காவது இருக்கிறானா என்று தன்னையும் மீறி சுற்றும் முற்றும் பார்த்தாள். எங்கேயும் இல்லை. என்னாகிவிட்டது என் மனதிற்கு? நான் இப்படிப்பட்ட பெண் இல்லையே. எதற்காக உன்னை நீயே திட்டிக் கொள்கிறாய்? நான் ஒன்றும் திட்டவில்லையே. இப்படிப்பட்ட பெண் என்றால் நீ எப்படிப்பட்ட பெண் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய்? திருமணமான ஒருத்தி கணவன் வீட்டில் இருக்கும் பொழுது வேறொருவனை பற்றி நினைத்து பார்த்தாள். அது தவறுதானே? யார் சொன்னது? உலக நியதி அதுதானே? இருக்கலாம். ஆனால் கணவன் கணவனாக இருக்க வேண்டும், அது முக்கியம். அப்படித்தானே அரவிந்த் இருக்கிறார். இதை நீ நல்ல மனநிலையுடன் தான் சொல்கிறாயா? ஏன் ஒரு குடிகாரன் உன் விருப்பத்திற்கு மதிப்பு கொடுக்காமல் எப்பொழுதும் உன்னை ஏளனப்படுத்திக் கொண்டு எடுத்திருந்து பேசிக் கொண்டிருந்தால் உனக்கு வாழ்க்கை நன்றாக இருக்குமா? என்றாவது ஒரு நாள் அவர் மாறத்தானே செய்வார். நீ சொல்வதாக அப்படி அவன் ஒரு நாள் மாறினாலும் அதுவரை காத்திருக்கும் உன் போன்ற பெண்ணுக்கு கொடுக்கப்படும் நியாயம் என்ன? என்னைப் போல் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் சேர்த்துதான் நான் கேட்கிறேன். சரி, கணவன் சரியில்லை என்பதை ஒத்துக்கொள்கிறேன். அதற்காக என்ன செய்வது? விட்டு சென்று விடுவதுதானா தீர்வு? ஒரு மனைவிக்கான மதிப்பை அளிக்காத கணவன் கணவன் அல்ல. அவள் மதிப்பை சற்றும் உணராது வார்த்தைகளால் குதறி எடுப்பவன் கணவனாக இருக்க முடியுமா? அவனை விட்டு சென்று விடுவதுதானே நல்ல தீர்வாக இருக்க முடியும். என்னால் முடியாது. ஏன்? எனக்கான மதிப்பை இந்த சமூகம் எனக்கு தராது. இந்த சமூகம் நீ கஷ்டப்படும் பொழுது உன்னுடன் வருமா? உன் கஷ்டத்தை போக்குமா? வருமா? வராதா? வராது. இந்த சமூகத்தில் ஒவ்வொருவரும் தனித்தனிதான். அவரவருக்கான இன்ப துன்பங்கள் அவரவருக்கு மட்டுமே. உனக்கு ஒரு விஷயம் சரி என்றால் அது சமூகத்திற்கு சரியாக இருக்க வேண்டும் என்பது அவசியமல்ல. அப்படி என்றால் புரிந்துகொள். புவனா என்ன சமைப்பது என்று யோசித்தாள். கத்திரிக்காய் இருந்தது. சாம்பார் வைத்து சாதம் வடித்தாள். அப்பளம் பொரிக்கலாமா என்ற யோசனையை கைவிட்டு ஊறுகாய் பாட்டிலை பார்த்தாள். இன்றாவது அரவிந்த் நேரத்திற்கு வருவானா? வெளியே பார்த்தாள். கண்ணு கெட்டிய தூரம் வரை ஒரு பைக்கும் தென்படவில்லை.
பெருமூச்சுடன் டிவி முன் வந்து அமர்ந்தாள். ஏதோ ஒரு திரைப்படம் ஓடிக்கொண்டிருந்தது. உன்னை இவ்ளோ தூரம் தூக்கி எறியறையா உன் பொண்டாட்டி, ஆனா அவதான் உயிருன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. இது நல்லா இருக்கா? எவனோ ஒருவன் நாயகனிடம் கேட்க, நாயகன் புன்னகை முகம் மாறாமல் சொன்னான். என்னைக்குமே அவ எனக்கு குழந்தை. என்னோட குழந்தை தப்பு பண்ணா எனக்கு கோபம் வருமா? புவனாவால் அதற்கு மேல் அந்த படத்தை பார்க்க முடியவில்லை. சினிமாவில் மட்டும்தான் இத்தகைய நாயகன்கள் இருக்கிறார்கள். நிஜ வாழ்க்கையில் ஒரு ஆண் இப்படி இருக்கிறான் என்றால் அவனுக்கு நிஜமாகவே கோயில் கட்டி கும்பிடலாம். இப்படி யாரால் இருக்க முடியும்? யோசித்தவள் மனதில் கணேஷ் வர தன்னைத்தானே கடிந்து கொண்டாள். கணேஷ் மட்டும் என விதிவிலக்கா? ஏன், தூரத்திலிருந்து பார்த்தால் எல்லாமே எல்லோருமே நல்லவர்களாகத்தான் தெரிவார்கள். பக்கத்தில் போய் பார்த்தால்தானே எப்படி என்று தெரியும். எல்லோரும் அப்படிதான் என்று பொதுவாக சொல்ல முடியாது. சரிதான், யோசித்தவளுக்கு கணேஷ் நிச்சயம் அரவிந்த் போல் இருக்க மாட்டான் என்று தோன்றியது. அப்பொழுது அவள் மொபைல் அடிக்க எடுத்து பார்த்தாள். முகம் மலர்ந்தது. யாரை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தாளோ அவன்தான். நான் கணேஷ். தெரியும், சொல்லுங்க. ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் கிட்ட பேசிட்டேன். நாளை காலையில 10 மணிக்கு போனா டிசி வாங்கிடலாம். கணேஷ் சொல்ல புவனாவின் முகம் மலர்ந்தது. ரொம்ப தேங்க்ஸ். இது ரொம்ப சாதாரண விஷயம். நீங்க போய் கேட்டிருந்தாலே கொடுத்திருப்பாங்க. ஆ, சொன்னவள் அழைப்பை துண்டிக்கவில்லை. அவனும் அடுத்து என்ன பேசுவது என்று தெரியாமல் மௌனம் காக்க புவனா அமைதியாக இருந்தாள். என்னங்க, அவன் அழைக்க, ஆ, நல்லா இருக்கீங்களா? அவன் ஏன் அப்படி கேட்டான் என்று அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. சரிங்க. ஆ, அப்புறம் ஒரு விஷயம். சொல்லுங்க. என்னோட மாமா பொண்ணு அனிதா உங்களுக்கு தெரியும் தானே? ஆ, தெரியும். உங்களுக்கு சப்ஜெக்ட்ல ஏதாவது டவுட்னா அவ சொல்லித் தருவா. நான் அவகிட்ட சொல்லியிருக்கேன். கணேஷ் சொல்ல மகிழ்ச்சியாக உணர்ந்தாள். ரொம்ப தேங்க்ஸுங்க. பரவாயில்லைங்க, இதில் என்ன இருக்கு? நான் வச்சிடவா? கணேஷ் அழைத்து பேசியதில் நிம்மதியாக உணர்ந்தவள் காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டு எழுந்தாள். கதவை திறக்க அரவிந்த் தள்ளாடியபடி உள்ளே நுழைந்தான். புவனா ஒன்றும் பேசாமல் சோஃபாவில் சென்று அமர, என்னடே, என்ன அப்படி பார்க்குற? இன்னைக்கு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சுதான். அதனால என்ன, ஸ்டெடியா வீட்டுக்கு வந்துட்டேனே. அரவிந்த் குழறியபடி கேட்க புவனா ஒன்றும் சொல்லவில்லை. சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? என்ன சமைச்சிருக்க? கத்திரிக்காய் சாம்பார். அடச்சி, அத நீயே தின்னு. சொன்னவன் தன் உடைகளை கூட கழட்டாமல் படுக்கையறைக்கு சென்று அப்படியே கவிழ்ந்து படுத்தான். புவனாவிற்கு பசித்தது. ஆனாலும் சாப்பிட தோன்றவில்லை. சாதத்திற்கு தண்ணீர் ஊற்றினாள். உள்ளே அரவிந்த் என்ன செய்கிறான் என்று எட்டி பார்த்தாள். அவன் அளவுக்கு மீறிய போதையால் படுக்கையில் கிடக்க அந்த நிலையிலும் அவளுக்கு ஒரு நிம்மதி இருந்தது. அதற்கு காரணம் அவன் அவளை அன்று இரவு தொந்தரவு செய்ய மாட்டான் என்பதே. புவனாவிற்கு தூக்கம் வரவில்லை. டிவி முன் அமர்ந்தாள். நாட்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கு கொண்டு வருவோம். ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆவேசமாக பேசிக் கொண்டிருக்க புவனாவிற்கு கோபம் வந்தது. எல்லா இடங்களிலும் டாஸ்மாக் வைத்து பெரும்பாலான ஆண்களை குடிக்க வைத்து அவர்கள் வீடுகளில் உள்ள பெண்களின் கண்ணீரை துளியும் கண்டுகொள்ளாமல் இருப்பதுதான் இந்த அரசின் சாதனையா? யோசித்தவளுக்கு தான் என்றோ படித்த காமராஜரின் வரலாறு நினைவிற்கு வந்தது. அனைவரிடமும் கருணை காட்டிய காமராஜர் ஒரு சாராய வியாபாரிக்கும் அவன் மனைவிக்கும் கருணை காட்ட மறுத்துவிட்டார். அதற்கு அவர் சொன்ன காரணம், ஊரில் ஒருவன் சாராயம் விற்கிறான் என்றால் அந்த ஊர் மொத்தமும் கெட்டுவிடும் என்பதுதான். அப்படி ஆட்சி நடத்த தமிழகத்தில்தான் இப்பொழுது டாஸ்மாக் வருமானம் அரசிற்கான முக்கிய வருவாயாக பார்க்கப்படுகிறது. எதை பற்றி யோசித்து என்ன பயன்? என் விதி சரியில்லை என்றால் நான் தானே அனுபவிக்க வேண்டும். புவனா படுத்தாள். தூக்கம் வரவில்லை. குளிர்காற்று ஜன்னல் வழியாக வீசியது. தன்னை யாராவது நேசமாய் அணைத்துக் கொள்ள வேண்டும் போல் அவளுக்கு தோன்றியது. போர்வை எடுத்து தன்னை போர்த்திக் கொண்டு பிடிவாதமாக உறங்க முற்பட்டு சிறிது நேரத்தில் அவளுக்கே தெரியாமல் உறங்கி போனாள். மறுநாள் காலை சீக்கிரமாகவே கிளம்பியிருந்த புவனாவை வியப்பாய் பார்த்த அரவிந்த் கேட்டான், எங்க கிளம்பிட்ட? ஸ்கூலுக்கு போயிட்டு டிசி வாங்கிட்டு வரணும். எதுக்கு? நான் 10th டைரக்டா எழுதுறேன். வேண்டாம். புரியல, எதுக்கு வேண்டான்னு சொல்றீங்க? இப்ப நீ படிச்சு என்ன கலெக்டராக போறியா? அவன் கேள்வியில் நக்கல் இருக்க அதை கண்டுகொள்ளாமல் அமைதியாக பதில் சொன்னாள். அது எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு படிக்க விருப்பம் இருக்கு. நான் படிக்க போறேன். காசு எவன் தருவான்? யாரும் தர வேண்டாம். என்னோட படிப்புக்கு நானே பாத்துக்கிறேன். எப்படி? எனக்கு டெய்லரிங் தெரியும். பீஸ் வாங்கி தச்சு கொடுத்தா எனக்கு காசு வரும். புவனா அப்படி சொல்வாள் என்பதை எதிர்பார்க்காத அரவிந்த் அவளை கோபமாய் பார்த்தான். என்னடே, ரொம்ப திமிரா பேசுற. நான் என்னங்க திமிரா பேசுறேன்? நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் உங்களுக்கு பதில் சொன்னேன். நீ அப்ளை பண்ண வேண்டாம். ஏன்? எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு ஏன் பிடிக்கணும்? படிக்க போறது நான் தான். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் படிக்கிறேன். புவனா தொடர்ந்து பேசியது அவனுக்கு ஆத்திரத்தை வரவழைத்தது. மேற்கொண்டும் ஒன்றும் பேசாமல் அவளை வெறித்தான். எங்க போயிட போற? பாத்துக்கிறேன்டி உன்ன. மனதிற்குள் கருவினான்.
சரியாக 10 மணி அளவில் புவனா தான் படித்த பள்ளிக்கு கிளம்பினாள். உள்ளே சென்று தலைமை ஆசிரியர் அறை எங்கே இருக்கிறது என்று பார்க்க எதிரில் கணேஷ் நின்றான். அந்நேரத்தில் அவனை எதிர்பாராமல் அங்கே பார்த்ததில் சட்டென்று அவள் முகம் மலர்ந்ததை கணேஷும் பார்த்து விட்டான். வாங்க, குட் மார்னிங். குட் மார்னிங். நீங்க? உங்க டிசி வாங்க தான் வந்த. அவன் சொல்ல தனக்குள் பொங்கிய மகிழ்ச்சிக்கான காரணம் புரியாமல் புவனா தவித்தாள். அதைவிட அவள் உணர்வை அவன் அறிந்துவிடக் கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருந்தாள். அவளையே பார்த்தபடி வந்த கணேஷ் எதிரிலிருந்த ஒரு சிறிய தூணை கவனிக்காமல் மோதிக்கொள்ளப் போக சட்டென்று அவனை பிடித்து இழுத்து கொண்டாள். அதை எதிர்பாராதவன் அவள் மீது மோதி நிற்க புவனாவிற்கு படபடப்பு அதிகமானது. என்னாச்சு எனக்கு? கடவுளே, எனக்கு எப்படியாவது காப்பாத்து. இவன் என் மேல மோதினதுல எனக்கு ஏன் இப்படி சந்தோஷம் வருது? புவனா தவித்த அதே வேளையில் கணேஷ் ஒன்றும் புரியாமல் பார்த்தான். இவள் இவ்வளவு மென்மையானவளா? கணேஷ் தன்னை மறந்து புவனாவை காதலுடன் பார்க்க அவள் என்ன செய்வதென்று தெரியாமல் அவன் பார்வையை தவிர்க்க முற்பட்டாள். கணேஷ். ஆ, என்னாச்சு? சாரி. எதுக்கு? நான் வேணும்னே உங்க மேல மோதல. தெரியும். தேங்க்ஸ். இது எதுக்கு? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? இட்ஸ் ஓகே. கணேஷ் தலைமை ஆசிரியர் அறைக்குள் சென்றான். புவனா அவனை தொடர்ந்தாள். ஏற்கனவே கணேஷ் சொல்லியிருந்ததால் டிசி தயாராக வைக்கப்பட்டிருந்தது. தலைமை ஆசிரியர் புவனாவை பாசமாய் பார்த்தார். என்னம்மா, திரும்ப படிக்க போறியா? ஆமா சார். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நல்லா படிமா. ஏதாவது உதவி வேணும்னா இங்க கூட வந்து கேட்கலாம். அவர் சொல்ல புவனா அவரை கும்பிட்டாள். ரொம்ப நன்றி சார். இருவரும் வெளியே வந்தனர். ஒரே நேரத்தில் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். கணேஷும் தன்னை போல் தவித்தது புவனாவிற்கு வித்தியாசமாக இருந்தது. ஒருவேளை அவனும் என்னை போல்தானா என்ற கேள்வி உள்ளுக்குள் வர அவள் மனம் உடனடியாக அதை மறுத்தது. கணேஷ் நிச்சயமாக அப்படி இருக்க மாட்டார். யோசித்தவள் கணேஷ் முகத்தை பார்த்தாள். என்னதான் கம்பீரமான ஆணாக இருந்தாலும் அவன் முகத்தில் தெரிந்த அப்பாவித்தனமும் குழந்தைத்தனமும் அவளை அவளுக்கும் தெரியாமல் அவன் பார் ஈர்த்துவிட தன்னை மறந்து ரசித்தவள் கணேஷ். என்னங்க என்று அழைத்ததில் கலைந்தாள். தவறு செய்து விட்டோமோ என்ற கலக்கம் அவள் முகத்தில் தோன்ற அதை கவனித்த கணேஷ் மென்மையாக கேட்டான். என்னங்க? ஆ, ஏதாவது சாப்பிட்டு போலாமா? அதை அவனிடமிருந்து எதிர்பாராதவள் என்ன சொல்வது என்று தெரியாமல் திகைப்பாய் பார்த்தாள். நாமலா? வேண்டாம் கணேஷ். அவள் சொல்ல அவன் முகம் சட்டென்று வாடியது போல் உணர்ந்தாள். உடனே சரி வாங்க என்று அழைத்தாள். அவனுடன் சென்று ஏதாவது சாப்பிட்டால் அதை யாராவது பார்த்துவிட்டால் தனக்கும் அவனுக்கும் இருவருக்கும் பெயர் கெடும் என்பதை அவள் நன்றாக அறிந்திருந்தும் அவன் முகம் வாடியது அவளால் தாங்க முடியவில்லை. உடனே தன் மனதை மாற்றிக்கொண்டு அவள் அவனை அழைத்து கணேஷை மகிழ்ச்சிக்குள்ளாக்கி இருந்தது. பள்ளிக்கு எதிரிலிருந்த ராதா கூல்ட்ரிங்க்ஸ் கடைக்கு சென்றனர். எதிரெதிரில் அமர்ந்தனர். என்ன சாப்பிட்றீங்க? ஏதாவது. உங்களுக்கு என்ன பிடிக்கும்? கேட்டவனை நிமிர்ந்து பார்த்தாள். தன்னிடம் முதல் முறையாக கேட்கும் ஒருவன். இதுவரையிலும் அவளுக்கு என்ன பிடிக்கும் என்று யாரும் கேட்கதில்லை. அவனை மகிழ்வாய் பார்த்தபடி சொன்னாள். பாதாங்கீர். அனிதா தன் வீட்டில் அசைன்மெண்ட் எழுதி கொண்டிருந்தாள். வாசலில் நிழலாட நிமிர்ந்து பார்த்தாள். அலமேலு நின்றிருக்க உற்சாகமாய் எழுந்து வந்தாள். வாங்கத்த. அப்பா இருக்காரம்மா? இருக்காரு. அத்த, இதோ கூப்பிடுறேன் த. சொன்னபடி அப்பா என்று உரக்க அழைத்தாள். என்னம்மா? அத்தை வந்திருக்காங்கப்பா என்றாள். அடுத்த 2வது நிமிடத்தில் மாரிமுத்து வெளியே வந்தார். அலமேலுவை புன்னகையுடன் பார்த்தார். வாக்கா, உக்காரு. சரிப்பா. மாரிமுத்து அனிதாவிடம் திரும்பினார். அத்தைக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வாமா. அனிதா எழுந்து உள்ளே சென்றாள். சொல்லுக்கா, என்ன விஷயம்? எல்லாம் நம்ம கணேஷ் கல்யாண விஷயம்தான். அவனுக்கு என்ன, அதெல்லாம் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். எங்க, நானும் பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒன்றும் அமைய மாட்டேங்குதே. கவலைப்படாதக்கா, நேரங்காலம் வரும்போது எல்லாமே தன்னால கூடி வரும். மாரிமுத்து சொல்ல அலமேலு பெருமூச்சு விட்டாள். அப்படிதான் நானும் நினைக்கிறேன். ஆனா இவனுக்கு எப்பதான் அந்த நேரம் வரும்னு தெரியல. சமையலறையில் காஃபி போட்டுக் கொண்டிருந்த அனிதாவிற்கு அவர்கள் பேசியது தெளிவாக காதில் கேட்டது. நான் ஒருத்தி இங்கே இருக்கும் பொழுது இவர்கள் எதற்காக தேவையில்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? உள்ளே வருத்தம் வந்தது. என்னோட மாமா எனக்கு கண்டிப்பா கிடைக்கணும். கடவுளே, நீதான் துணை இருக்கணும். யோசித்தவள் காஃபியை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். அலமேலுவுக்கு காஃபியை கொடுக்க அலமேலு அனிதாவின் முகத்தை பார்த்தாள். என்னாச்சு அனிதா? ஏன் உன்னோட கண்ணு கலங்கியிருக்கு? தெரியலத்த, ஏதாவது தூசுப்பட்டிருக்கும். அனிதா சொல்ல அலமேலு விடவில்லை. வா, இங்க வந்து இப்படி உட்காரு. சொன்னவள் அனிதாவை தன் முன் உட்கார வைத்து அவள் கண்களில் மெதுவாக ஊத மாரிமுத்து நெகிழ்ந்து போய் பார்த்தார். என்ன அப்படி பாக்குற? இல்லக்கா, அனிதாவை குழந்தையா அவ பிறந்ததும் முதல்ல நீதான் கையில வாங்கின ஞாபகம் இருக்கா?
அது எப்படி மறக்கும் எனக்கு? இவ உனக்கு மட்டுமா குழந்தை? எனக்கும் குழந்தை தான். அலமேலு சொல்ல மாரிமுத்து பாசமாய் பார்த்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. ஏன்பா? எல்லாரும் நமக்கு அப்புறம் நம்ம குழந்தைகள யார் பார்த்துக்குவாங்கன்னு ஒரு பயம் எப்பவும் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா எனக்கு அந்த பயம் இல்ல. எனக்கு ஏதாவது நடந்தா கூட நீ இருக்க, கணேஷ் இருக்கான்னு மனசுல ஒரு நிம்மதி இருக்கு. எப்பவுமே எனக்கு. சொன்ன மாரிமுத்துவை அலமேலு கோபமாய் பார்த்தாள். உனக்கு எப்பவுமே எதுவுமே தப்பா நடக்காது. இந்த மாதிரி பேசுறத நிறுத்து. அலமேலுவின் கண்டிப்பு மாரிமுத்துவிற்கு சிரிப்பை வரவழைத்தது. சரிக்கா. நீ என்ன சொல்ற? சத்யா அனிதாவிடம் கேட்டாள். இடம் அனிதாவின் காலேஜ் கேண்டீன். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பேசாம உன்னோட மாமா கிட்ட போய் வெளிப்படையா நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லிட வேண்டியது தானே? இல்ல சத்யா, என்னால் அப்படி என் மாமா கிட்ட ஒரு நாளும் சொல்ல முடியாது. நான் அவர்கிட்ட அந்த மாதிரி பேசுனதே கிடையாது. அவர் எப்ப என்ன பார்த்தாலும் ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி தான் பார்ப்பாரு. அனிதா சொல்ல சத்யா சிரித்தாள். ஏன்? இல்ல, குழந்தை வளர்ந்துடுச்சுன்னு உன்னோட மாமாவுக்கு தெரிய மாட்டேங்குது, அதான் பிரச்சனை. எனக்கு ஏதாச்சும் சொல்லுடி. உன்னோட மாமா கிட்ட உன்னால சொல்ல முடியலன்னா வேற ஒரு வழி இருக்கு. என்ன அது? உன் அத்தை கிட்ட போய் அவங்க காலில் விழுந்துடு. உங்க பையனுக்கு வேற எங்கேயும் பொண்ணு தேடாதீங்க, எங்க வீட்டுக்கு வாங்கன்னு. சத்யா சிரித்தபடி சொல்ல அனிதா அவளை முறைத்தாள். சரி சரி, முறைக்காத. ஏதாவது ஐடியா வருதான்னு யோசிப்போம். அவர் தோட்டத்துல பம்செட் இருக்கா? இருக்கே. அவர் வர நேரமா பார்த்து அங்க போய் குளி. சொன்ன சத்யா அனிதா தன்னை முறைப்பதை பார்த்து விழுந்து விழுந்து சிரித்தாள். என்னோட லவ் உனக்கு விளையாட்டா இருக்கா? நான் என்ன பண்றது சொல்லு? தமிழ் படம் பார்த்து வளர்ந்த பொண்ணு நானு. ஹீரோவை கரெக்ட் பண்ண ஹீரோயின் பம்செட்ல குளிக்கிற சீன் வந்தா ஹீரோவை அழகுல மயங்கிடுவார்னு சில படத்துல பார்த்திருக்கேன். அதான் சொன்னேன். நீ ஒரு ஐடியாவும் சொல்ல வேண்டாம். கஷ்டமோ நஷ்டமோ நானே பாத்துக்கிறேன். சொன்ன அனிதா வகுப்பறைக்குள் செல்ல சத்யா அவளை தொடர்ந்தாள். வகுப்பாசிரியர் வகுப்பெடுக்க அனிதாவின் கவனம் முழுவதும் கணேஷ் மீது இருந்தது. அனிதா, பேராசிரியர் தன்னை அழைக்க எழுந்து நின்றாள். சார், நான் சொன்னது புரிஞ்சுதா? அவர் என்ன சொன்னார் என்று தெரியாமலேயே. புரிஞ்சுது சார். உணவு இடைவெளியில் சாப்பிட செல்லாமல் தனியாக வந்த அனிதாவின் அருகில் வந்தாள் சத்யா. வாடி சாப்பிடலாம். இல்ல, எனக்கு வேணாம். இப்ப நீ சாப்பிடாம இருந்து என்ன பண்ண போற? என்னமோ பண்றேன் போ. சொன்ன அனிதாவை பாவமாய் பார்த்தாள் சத்யா. நீ இவ்வளவு சீரியஸா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அனிதா. ஒவ்வொரு நாளும் எனக்கு டென்ஷனா இருக்கு. அத்தை நேத்து வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க. எங்க ஏதாவது பொண்ணு ஓகே ஆயிடுமோ, என்னோட மாமாவுக்கு வேற யார் கூடயாவது கல்யாணம் ஆயிடுமோன்னு பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். புரியுது. மாமா பொண்ணு பார்க்க போறாருன்னு தெரிஞ்சா அன்னைக்கு ஃபுல்லா விரதம் இருந்து சாமி கும்பிடுவேன், அந்த பொண்ணு செட் ஆக கூடாதுன்னு. அனிதா சொல்ல சத்யா சிரித்தாள். நான் உன்னை கேட்கவா? உன்னோட மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு தெரிஞ்சா உன் அப்பாவும் அத்தையும் உன்னை உன்னோட மாமா கூட சேர்ந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதானே? தெரியல. ஏன்? அத்தைக்கு மாமா மேல ரொம்ப பாசம் ஜாஸ்தி. ஒரே பையன். ஹஸ்பண்ட் சின்ன வயசுலயே தவறிட்டாரு. அத்தைக்கு என்ன பிடிக்கதான் செய்யும். ஆனா என்ன அவங்க குழந்தையா தான் பாக்குறாங்க. அதான் எனக்கு பெரிய பிரச்சனை. நீ சாப்பிடு சத்யா. எனக்கும் சாப்பாடு வேண்டாம். ஏன்? உனக்கு மட்டும்தான் ஒரு லவ் ஸ்டோரி இருக்குமா? எங்களுக்கெல்லாம் இருக்காதா? சத்யா குறும்பாய் கேட்க அனிதா சிரித்தபடி சொன்னாள். சரிவா சாப்பிடலாம். கலைமகள் ஜோதிட நிலையம். ஜோதிட ரத்தினம் கணேஷ் ஜாதகத்தை உன்னிப்பாய் பார்த்தபடி ஒரு தாளில் கணக்கு போட்டார். தனக்குள் எதையோ சொன்னபடி தாளில் எழுதியிருப்பதை பார்த்தார். இந்த ஜாதகருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? அவர் கேட்க அவருக்கு எதிரில் அமர்ந்திருந்த அலமேலோ இன்னும் ஆகலங்க என்றாள். நல்லது. என்ன சாமி சொல்றீங்க? இவருக்கு கிரக பலன் இப்போ சரியா இல்ல. மாந்தி லக்னத்துல இருக்கு. 8ஆம் இடத்துக்குரிய ஆயுள்காரகம் இப்போ இவருக்கு சரியா இல்ல. அவர் சொல்ல அலமேலு பதறினாள். என்ன சொல்றீங்க சாமி? இவருக்கு ஜாதக பலன்படி ஒரு மாரக தோஷம் இருக்கு. மாரகம்னா? அலமேலு புரியாமல் கேட்க ஜோதிடர் அவளை உன்னிப்பாய் பார்த்தபடி சொன்னார். மரணம். ஐயோ, என்ன சொல்றீங்க சாமி? ஜாதகராருடைய ஜாதகத்துல அப்படிதாமா இருக்கு. என் பையனுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கேங்க. அலமேலு சொல்ல ஜோதிடர் மீண்டும் ஒரு முறை கணக்கு போட்டார். கல்யாணம் இந்த ஜாதகருக்கு நிச்சயமா நடக்கும். ஆனா அதுவே கூட மாரகத்துக்கும் காரணமாகலாம். ஜோதிடர் சொல்ல அலமேலு நொந்து போனாள். அவருக்கு தட்சணை வழங்கிவிட்டு வெளியே வந்தாள். மனம் முழுவதும் அவர் சொன்னதை யோசனையாக இருந்தது. கணேஷுக்கு நிச்சயமாக கல்யாணம் நடக்கும். ஆனால் அதே நேரத்தில் அந்த கல்யாணம் தான் மரணத்துக்கு காரணமாக இருக்கும். அப்படி என்றால் அவனுக்கு இப்பொழுது கல்யாணம் நடக்காமல் இருப்பதுதான் நல்லது. இப்படி எண்ணிய அதே வேளையில் வேறு மாதிரியும் யோசித்தாள். இப்பொழுதே அனைவரும் கேட்கிறார்கள், ஏன் இன்னும் கல்யாணம் செய்யவில்லை என்று. இன்னும் தாமதித்தால் சரியாக வருமா? ஜோதிடர் செல்வதை நம்பலாமா? ஒரு கல்யாணம் எப்படி மரணத்திற்கு காரணமாக இருக்க முடியும்? யோசித்தவள் தன் வீட்டை அடைந்தாள். கட்டிலில் சற்று நேரம் அமர்ந்த அலமேலுவிற்கு காஃபி போட்டு குடித்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்ற கட்டிலில் இருந்து எழ முயன்றாள். முடியவில்லை. கண்கள் இருட்டிக்கொண்டு வந்தது.
உங்களுக்கு? புவனா கேட்க, எனக்கும் பாதாங்கீர் என்றான் கணேஷ். சற்று நேரத்தில் பாதாங்கீர் வந்தது. குடித்தனர். கணேஷ் புவனாவின் விழிகளை பார்க்க அவள் தலைகுனிந்து கொண்டாள். ஏங்க, இப்படி ஒரு பொண்ணோட போய் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பொதுவா எனக்கு யார் கூடயும் பழகணும்னு தோணாதுங்க. நான் கொஞ்சம் ரிசர்வ் டைப். ஆனா உங்க கூட பேசுறப்ப மட்டும் எனக்கு எந்த ஒரு வித்தியாசமான உணர்வும் வந்ததே இல்ல. கணேஷ் அவள் கண்களை பார்த்து சொல்ல, புவனா அவனை பார்த்து கேட்டாள். ஏன்? இதுக்கு நான் உண்மையே சொல்லலாமா? சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. சொல்லுங்க. உங்க கூட ரொம்ப நாள் பழகுன ஒரு உணர்வு. நீங்க வேற யாரோ இல்லைன்னு மனசுக்குள்ள ஒரு ஃபீல். அதான் காரணம். புவனா, சொல்லுங்க. நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? தெரியல. சாரி. எதுக்கு? நான் சொன்னதுல ஏதாவது தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சா பரவாயில்ல. பாதாங்கீர் அப்படியே வச்சிருக்கீங்க, குடிங்க. கணேஷ், சொல்லுங்க. எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. நம்ம வாழ்க்கை நாம ஓரளவுக்கு தான் நம்மளால கொண்டு செல்ல முடியும். அப்படின்னா நாம நினைக்கிறது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நடக்கும்னு நாம சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல நாம நினைக்காததும் நம்ம வாழ்க்கையில நடக்கும். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால எப்பவுமே சந்தோஷமா இருக்க, எதுக்காகவும் சங்கடப்படாதீங்க. புவனா சொல்ல கணேஷ் அவளை ஆச்சரியமாய் பார்த்தான். எப்படிங்க? புரியல. நீங்க எப்படியெல்லாம் பேசுவீங்களா? பேச மாட்டேன். யார்கிட்டயும் அதிகமா பேச மாட்டேன். ஆனா நீங்க ஏதோ ஒரு கவலையில அல்லது வருத்தத்துல இருந்த மாதிரி தோணுச்சு. அதனால சொல்லணும்னு தோணுச்சு. புவனா சொல்ல அவளை பாசமாய் பார்த்தான் கணேஷ். போலாமா? போலாம். இருவரும் வெளியே வந்தனர். சாலையில் நடந்தனர். பஸ் ஸ்டாப்பை கடந்து செல்களை ஒரு பேருந்து வந்து நின்றது. பேருந்திலிருந்து இறங்கினாள் அனிதா.